ஓகே. இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை யாரோடது? இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை யாரோடது? டி மேம். காந்தி. ஆ காந்தி. இந்தியன் ஒப்பீனியன் காந்தி. எங்க இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாரு? சவுத் தென்னாப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாரு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு பத்திரிகை, இந்தியாவில் இருக்கும்போது இங்கிலீஷ்ல ஒரு பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. என்ன? இந்தியாவில் ஆங்கிலத்தில் காந்தியடிகளால் தோற்றுவிக்கப்பட்ட பத்திரிகை. இந்தியா. யங் இந்தியா. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிக்கை குஜராத்தில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பத்திரிக்கை பேர் என்ன? குஜராத்தில நவஜீவன். ஒரு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நேம் ஹரிஜன். என்ன? நவஜீவன். நவஜீவன். நவஜீவன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் விளைவாக பத்திரிகை சட்டம் நீக்கப்படும் அப்படின்னு இந்தியர்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது கரெக்டா? பத்திரிகை சட்டம் அப்படின்னு, அதாவது யாராவது ஆங்கிலேயருக்கு எதிரா ஏதோ ஒண்ணு எழுதுனாவோ, மக்களை அஜிடேட் பண்ற மாதிரி இருந்தாவோ, அந்த பத்திரிகைக்கெல்லாம் ரொம்ப ஃபைன் போடுவாங்க. அதை நடத்துறவங்களை எல்லாம் கைது பண்ணுவாங்க. இதுதான் வந்து பத்திரிகை சட்டம் 1910 வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாண்டேகு சீர்திருத்தம் 1919ல, ஏன்னா நம்ம 1914ல இருந்து 18 வரையில ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு மூலமாக, இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக இந்த பத்திரிகை சட்டம் 1910ல வந்த இந்த பத்திரிகை சட்டத்தை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்தியர்களால் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது கரெக்டா? கரெக்ட் மேம். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வெங்கடேசன் சார் புக்ல இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டா எடுத்திருந்த கொஸ்டின்ல. ஆனா மக்கள் வந்து இத வந்து இதுக்கு பதிலா 1919ல இந்த பத்திரிகை சட்டம் நீக்கறதுக்கு பதிலா அவங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? அதுக்கு பதிலா ஒரு மாபெரும் இடியாக அமைந்த சட்டம் அப்படின்னு சொல்லி ரவுலட் ஆக்ட். சொல்லுவாங்க. அதுதான் ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆந்திர கேசரி யாரு நமக்கு தெரியும் இல்லையா? டி பிரகாசம். ஓகே. டி பிரகாசம் ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க Okay. தோற்றுவிச்ச ஒரு பத்திரிகை என்ன? பிரகாசம் 1922ல ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எஸ் மேடம், சொன்னீங்க மேடம். ம். திராவிடமா? சுயராஜ்யா. எஸ் மேடம். சுயராஜ்யா. ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா 1922ல ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்ட டி பிரகாசம் காந்தியன் கருத்துகளையும் திட்டங்களையும் பரப்புவதற்காகத்தான் சுயராஜ்யம் அப்படிங்கிற பத்திரிகையை சென்னையில் தொடங்கினார் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்லேயே உடச்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ ஆந்திர கேசரி டி பிரகாசம் 1922ல சுயராஜ்யா சென்னையில தான் தொடங்கியிருக்காரு. இதோட அப்ஜெக்டிவ் தான் கொஸ்டினா உங்களுக்கு தெரியணும். காந்தியோட கருத்துக்களையும் திட்டங்களையும் பரப்புவதற்காக அவர் பண்ணாரா? இந்த பத்திரிகை அது பரப்புச்சா? இன்னொரு டைம் சொல்ற கொஸ்டின். 1922ல் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்ட டி பிரகாசம் சுயராஜ்யா என்ற பத்திரிகையை தொடங்கினார். ஓகேவா? இது வந்து அசசன். ரீசன் வந்து இந்த பத்திரிகையோட நோக்கம் வந்து காந்தி இருக்கார் இல்லையா? காந்தியோட கருத்துக்களையும் காந்தியோட திட்டங்கள் காந்தியோட இயக்கங்களை பரப்புவதற்காகவே டி பிரகாசம் இந்த சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினார். இதுதான். ஸோ அசசனும் ரீசனும் வந்து கரெக்ட். போத் கரெக்ட். ஓகே. என்சிடிஆர்சி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எல்லாமே இந்த கன்சியூமர் ரிலேட்டட் தான். என்சிடிஆர்சி, எஸ்சிடிஆர்சி, அப்புறம் வந்து டிசிடிஆர்சி. சொல்லுங்க. நேஷனல் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன். அதே போல நேஷனல் கன்சியூமர் டிக்கு என்ன சொன்னீங்க? டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். ஓகே. Redressal Commission. Consumer Disputes Redressal Commission in national level, in state level, in a district level. இது வந்து எந்த ரேஞ்ச்ல என்சிடிஆர்சிக்கு என்ன ரேஞ்ச்ல இருக்கணும்? எவ்வளோ அமௌண்ட்குள்ள அந்த கிரைம் நடந்திருக்கணும்? கன்சியூமர் அது வந்து சொல்லுவாங்கல்ல. மோர் தென் 10 crore மேம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் பண்ணீங்கன்னா 1 crore லெவல். அந்த டிசிடிஆர்சிக்கு 1 crore. 1 crore இருந்து 10 crore வரையிலும் ஸ்டேட். ஓகே. 10 crore மேல வந்துச்சு அப்படின்னா என்சிடிஆர்சி இங்க எல்லாம் புகார் கொடுக்கலாம். ஓகேவா? சோ அந்த கன்சியூமர் ரைட் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு கீழே மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம எங்க போலாம்? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணலாம்.
அந்த கமிஷன். இதே ஒரு கோடிக்கு மேல ஆனா 10 கோடிக்கு கீழே இருக்கிறப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு போலாம். நேஷனல் லெவல் போகணும்னா 10 crore மேல போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. நமக்கு தெரியும் ஆர்டிஐ ஆக்ட் வந்து வந்த வருஷம் நமக்கு தெரியும். இதுக்கு எப்ப பிரசிடென்ட் வந்து அசென்ட் பண்ணாங்க? பிரசிடென்ட் எப்போ ஒப்புதல் அளிச்சாங்க? இப்பவே 2A மெயின்ஸோட நம்ம கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸா போலாம்னு நான் அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்ப கேட்டுட்டு இருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம். பிரசிடென்ட் ஆர்டிஐக்கு ஒப்புதல் கொடுத்தது. இயர் சரி ஓகே. எப்ப என்ஃபோர்ஸ் ஆச்சு சொல்லுங்க. என்ஃபோர்ஸ் ஆனது மட்டும் சொல்லுங்க. October 12, 2005. அக்டோபர் 12, 2005 வந்து என்ஃபோர்ஸ் ஆனது. இது எப்போ அப்படின்னா ஜூன் 15 2005. ஓகே. ஆர்டிஐக்கு பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தது. ஓகே. இன்னைக்கு என்ன டே ஆக்சுவலி? வாட்ஸ் அ டே டுடே? 20 August. ஒரு நிமிஷம். யாருக்கா கிளாஸ் கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறது தான் கூப்பிடுறாங்க. ஹலோ சார் சொல்லுங்க. இன்வேலிடுங்களா சார்? நான் 2வது அனுப்பியிருப்பேன் பாருங்க சார். அந்த லிங்க்ல ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயா மேம்? வாட்ஸ்அப்ல எல்லா டெலகிராம் குரூப்லயும் அனுப்பிச்சிருப்பாங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் போன உடனே உங்களுக்கு இன்வாலிடா வந்துச்சா? போன்ல இல்ல, உங்களை தான் கேக்குறேன். ஆமா மேம். யாரோ இன்வாலிட் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஓகே. என்ன ப்ராப்ளம் தெரியல. சரி ஓகே. ஆர்டிஐ எப்ப அமெண்ட் பண்ணாங்க? நம்ம வருஷம் பார்த்தோமே. ஆர்டிஐ அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2019. ஓகே. சிஐசி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாருக்கு ஈக்குவலான்டான அந்தஸ்து பெற்றிருப்பாரு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலான அந்தஸ்து பெற்றிருப்பாங்க. சிஐசிக்கு ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கா? சிஐசி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல மேம். No மேம். இந்துஸ்தான் டைம்ஸ்ங்கிற பத்திரிகையோட ஆசிரியர். ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஆக்சுவலா மோதிலால் நேரு, சிஆர் தாசு சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்பவே KM பணிக்கர் இருக்கார் இல்லையா? இது Yes, நமக்கு ma'am. மைண்ட்ல ஆப்ஷன்ல இருந்தா மைண்ட்ல போகவே போகாது. KM பணிக்கரை வந்து ஆசிரியரா கொண்டுதான் இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பத்திரிகை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுயராஜ்ய கட்சியோட பிரச்சார பீரங்கியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ 3 கொஸ்டின் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா KM பணிக்கர். ஓகேவா? சோ ஓகே மேம். ஆரம்பிச்சாங்க. இதோட இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயராஜ்ய கட்சியோட பிரச்சார பீரங்கியாக திகழ்ந்ததே என்ன பத்திரிகை தான்? ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தான். இதுக்கு முன்னாடி காந்தியோட கருத்துக்கள் எல்லாம் பரப்பறக்கு ஒரு பத்திரிகை பார்த்தோம்ல, அது என்ன சொல்லுங்க? சுயராஜ்யம் மேடம். சுயராஜ்யா. யாரோடது? டி பிரகாசம். NCDRC அந்த SCDRC அதோட லிமிட் எல்லாம் ஒன்னு சொல்லிருங்க. NCDR state 1 to 10 crore, district less than 1 crore. ஓகே. நம்ம நேஷனல் வந்து above 10 crore, 1ல இருந்து 10னா ஸ்டேட், 1 crore-க்கு குறைவா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். எஸ் சொல்லுங்க. புரின் படிச்சோம். எதுப்பா? ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மேம். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அந்த பத்திரிகை சுந்தர் சிங் லாயல்புரின்னு சொல்லி படிச்சோம். இது வந்து அந்த பத்திரிகையோட ஆசிரியர்ப்பா. எஸ் மேம். ஓகே. இங்கிலீஷ்ல என்ன சொல்வாங்கன்னா எடிட்டர். எஸ் மேம். ஓகே. ஃபார்வர்ட் அப்படிங்கிற பத்திரிகைப்பா. ஃபார்வர்ட். எஸ். 1939. ஃபார்வர்டுங்கிற பத்திரிகையை ஆரம்பிச்சது யாரு? 1839. நீங்க சொல்றது 1939 ஃபார்வர்ட் பிளாக். ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த ஃபார்வர்டுக்கும் அவருக்குமே சம்பந்தம் இருக்கு. நீங்க சொன்னது ஃபார்வர்ட் பிளாக் யாரோடது? அம்பேத்கர். போஸ். ஆனா ஆக்சுவலா ஃபார்வர்டுங்கிற பத்திரிகை வந்து எஸ் குட் சிஆர் தாஸ் தான் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இயர் ஞாபகம் இருக்குங்களா? 1923.
1923ல ஸ்டார்ட். 1923ல சிஆர் தாசு, மோதிலால் நேரு என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்வராஜ் பார்ட்டி. Okay. ஒன்னு இந்த பத்திரிக்கை எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கப்பா? எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? கல்கட்டா. பெங்கால். ஓகேவா? வங்காளத்துல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. வங்காளத்துல நல்ல ஃபேமஸா இருக்கும் இது. இதுக்கப்புறம் ஒரு பேர் மாத்திருப்பாங்க. இந்த ஃபார்வர்டுங்கிறத ரீநேம் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? என்னென்ன பேர்ல? 1925ல ரீநேம் பண்ணிருப்பாங்கப்பா. என்னன்னா லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படிங்கிற பேர்ல வந்து ரீநேம் பண்ணிருப்பாங்க இந்த ஃபார்வர்டுங்கிற பத்திரிக்கைய. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, போஸ் இருக்கார் இல்லையா? போஸ் வந்து மறுபடியும் இத வந்து ஃபார்வர்ட் அப்படிங்கிற பேர்லயே நடத்திட்டு வருவாரு. இந்த பத்திரிக்கை தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட பிரச்சார பீரங்கியா இருந்துச்சு அப்படிம்பாங்க. சோ சுயராஜ்ய கட்சியோட பிரச்சார பீரங்கி அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எழுதணும். அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்கோட பிரச்சார பீரங்கி அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? ஃபார்வர்டு. இந்த லிபர்ட்டினாலும் இது ஃபார்வர்டு தான். பட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? தாஸ் தான் 1923ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. 1925ல வந்து லிபர்ட்டின் பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட். சோ லிபர்ட்டி ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டாலுமே நம்ம என்ன சொல்லிக்கலாம்? சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுல எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு? 7th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சேர்மன் கூட நம்ம போட்டாச்சு. யாரு? கே அலாவுதீன். சோ 7th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. இவங்க எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கப்பா? இந்த 7th கமிஷன் எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க? 2026 ஆகஸ்ட் 31st. யா நான் இன்னைக்கு சொன்னல, இன்னைக்கு என்ன டேட்? வாட்ஸ் த டேட் டுடே? 20th August. ஆகஸ்ட் 20th. என்ன டே? நேஷனல் ஹார்மோனி டே. ரெனியூவபிள் எனர்ஜி டே. ஹார்மோனி டே அது தெரியல எனக்கு. ஆகஸ்ட் 20 அது நவம்பர்ல தானே வரும் ஹார்மோனி டே. செக் பண்ணுங்க. இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஆகஸ்ட் 20 நம்ம பிரம்ம சமாஜத்துக்கு படிப்போம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? 1828. ஆமா. அதுவும் ஆகஸ்ட் 20 தானே? அவ்வளவுதான் மேம். அப்படி அது பார்த்தா ஸ்கூல் புக்லயே தான் இருக்கும். அதுவும் ஸ்கூல் புக்லயே இருக்கும். ஆகஸ்ட் 20 1828. இந்த பிரம்ம சமாஜம்க்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? எப்படி நம்ம ஃபார்வர்ட் லிபர்ட்டி சொல்ற மாதிரி 1815. ஆத்மீய சபாக்கு வருஷம் 1815. ஓகே. ஆர்டிஐ அமெண்ட் பண்ண வருஷம் என்னன்னு பார்த்தோம்? 2019. ஓகே. இப்ப இருக்கக்கூடிய டேட் இன்னொரு மாட்டி சொல்லுங்க. அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றது எப்ப பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 31st 2026ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஹெட் 7th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் நேம் என்ன மேம்? ஹெட் பேர் வந்து அலாவுதீன்பா. கே அலாவுதீன். மேம் ஆர்டிஐ அமெண்ட் பண்ணது எந்த வருஷம் மேம்? 2019. இது ஆல்ரெடி நான் சொன்னேன். இது நம்ம நிறைய ஃபேக்ட் பாக்குறோம்ல, நம்ம இந்த கிளாஸ்லயே அப்படியே ரிவிஷன் பண்ணிடலாம்னு இடையில கேட்டதே தான் நான் திருப்பி கேட்டிருப்பேன். ஓகே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா? இப்ப எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா ஞானேஷ்குமார் இருக்காரு? எத்தனாவதா இருக்காரு? 26. அப்படியே 20 வரையில் சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல தெரியல நம்ம பார்த்தோமா ஆஃப்லைன்ல பார்த்தோமான்னு சொல்லுங்க. 25th ராஜீவ் குமார் மேம். 25th வந்து ராஜீவ் குமார். 24th சுனில் அரோரா. ஓகே. சுஷில் சந்திரா தானே மேம்? அரோரா வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டரா. அரோரா வந்து 3வது 23வது. சந்திரா 4 லெட்டர் இருக்கா? சந்திரா. சோ இவங்க 24வது. 22 நாம இருக்கா? மேம். இது வரையில ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யாரு? சுகுமார் சென். ஃபர்ஸ்ட் சுகுமார் சென். ரெண்டாவது ஏவிகே சுகுமார் சென். செகண்ட் வந்து சுந்தரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து நம்ம சந்தானம் ரெண்டாவதுக்கு படிப்போம். எந்த கமிஷனுக்கு நம்ம ரெண்டாவது சேர்பர்சனா சந்தானம் படிப்போம். மூணாவது யாரு? சந்தா. அந்த மாதிரி இங்க அங்க சந்தானம், இங்க சுந்தரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து வர்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இங்க சந்தா 3வது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வர்மா ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு வர்மா ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மேம். தலைமை இல்ல. தேர்தல் ஆணையம். எலெக்ஷன் தலைமை கமிஷன் தேர்தல் ஆணையம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸோட லிஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் சுகுமார் சென்ங்கிறது. 2வது வந்து சுந்தரம். இதே பினான்ஸ் கமிஷன்ல 2வது யாரு அப்படின்னா சந்தானம் இல்லையா, இங்க Yes, ma'am. சந்தை இங்க சுந்த், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க சந்தா தானே சொல்லுவீங்க 3rd பினான்ஸ் ஆமா. கமிஷனுக்கு. இங்க வந்து யாரு அப்படின்னா சென் வர்மா. வர்மா. ஸோ ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட்டுக்கு 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேன். ஓகேவா, இதுவரையிலும் ஓரளவு ஞாபகம் வச்சுன்னா போதும். இடையில ஒரு டைம் நவீன் சாவ்லா வந்து கேட்டிருக்காங்க. அவர் எத்தனாவது ஞாபகம் இருக்குங்களா? செகண்ட் மேம் நவீன் சாவ்லா. 16. நவீன் சாவ்லா வந்து யாரு அப்படின்னா 16வது. 16வது பினான்ஸ் கமிஷனர் அரவிந்த் NKC. பனகாரியா. 15th NKC. பணக்காரியா. ம் மேம் அதுக்கு எனக்கு ஒரு இதுக்கு முன்னாடிதான் என்கேசி. சொல்லுங்கப்பா. மேம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன மேம்? என்னப்பா? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்கு மேம், அது ஆர்டிகல் புரியல. என்ன சொல்றாங்க? ஸ்டேட்டுக்கான ஃபினான்ஸ் கமிஷனருக்கான ஆர்டிகல் கேக்குறாங்க மேம். 243K. 243K. ஓ சென்ட்ரலுக்கு என்ன சொல்லுவீங்க? K K வந்து எலெக்ஷன் தானே. ஓகே ஓகே. ஐ and Y, ma'am. INY. 243 INY. 243 I வந்து பஞ்சாயத்துக்கு ஒரு, முனிசிபாலிட்டிக்கு 243 வரும். ஓகே, இதே சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷன்னா 218 மேம். ஆர்டிகல் 280. கிராம சபாக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? ஆர்டிகல் 243A. 40. ஓ 243. 243A வா? 243A. 243A. பஞ்சாயத்துங்கிறது என்ன பார்ட்ல இருக்கு? 9 மேம். Part 9. பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி. பார்ட் 9 9A வா? 9 அப்ப முனிசிபாலிட்டி Three எதுல வந்து போடுவோம்? cooperative. அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டி எதுல போடலாம்? 9B ல வரும். சரி So, மேம். பஞ்சாயத்து 9 9A, இது வந்து 9B. 9A வந்து நகர்பாலிகா. 9A. ஓகே. இப்போ கிராம சபை கூட்டம் வந்து 4 டேட் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? நேத்தா சொன்னோம். நகரசபை கூட்டம். ஆமா ஆமா. January Municipal Council. 25, April 14, ம். September 15, டிசம்பர் Okay. 10. December 10. டிசம்பர் 10. டிசம்பர் 10. ஓகே. ஓகே, இப்போ நான் சொன்னல பத்திரிகை சட்டம் என்ன வருஷம் சொன்னோம் பார்த்தோம்? 1910. ஓகே, சுகுமார் சென் எதுக்காக பார்த்தோம்? First CEC. தலைமை Election. தேர்தல். Please. Okay. ஓகே. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எப்ப வந்துச்சு? நில 1793. சுகாதார் முறை இல்லைன்னா ஜமீன் 1793. யார் கொண்டு வந்தாங்க? Carol. வாலிஸ். காரன் வாலிஸ் கொண்டு வந்தாங்க. எவ்வளவு வரிப்பா? 10/12. 11. 10 by 11. இதே மாதிரி ரயட் வாரிக்கு நான் ஒரு சொல்லிருப்பேன். எஸ் மேம். ரைட் 1820. 1820 மேம். Thomas Wolfe. 20. இல்ல, வரி வந்து வரிதான் வந்து கேக்குறேன். tax. 5%. 2 பங்கா இருந்தது மேம். அப்புறம் 50-50 மாத்தினாங்க. 2/3 இருக்கும், 50-50 மாத்துவாங்க. லாஸ்டா 50%, 60%. 50% எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ட்ரை லேண்டுக்கு. வெட் லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து வச்சிருப்பாங்க. மகள்வாரி யார் கொண்டு வந்தாங்க? 1822. வில்லியம் பெண்டிங். ஓகே, ரூபாயின் பிரச்சனை வருஷம் சொல்லுங்க. த ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் வருஷம் 1917. 23 மேம். 1923ல நம்ம இப்போ ஒரு பத்திரிக்கை படிச்சோம். என்ன படிச்சோம்? Forward. சிஆர் தாஸோட ஃபார்வர்ட். என்ன நேம் சேஞ்ச் பண்ணாங்க? என்ன வருஷத்துல? Liberty. 1925. ஓகே, இப்போ நம்ம தொழில் கொள்கை பார்த்தோம் இல்லையா? 1956 தொழில் கொள்கை மாடல் என்ன மாடல் அப்படின்னு பார்ப்போம். மெஹலோபிஸ். Planning country. பிளானிங் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. பிளானிங்க்கு தானே மகன் 1946 and 58. பிளானிங்க்கும் அவர் தான் வருவாருப்பா. நீங்க பாத்தீங்கன்னா 11th 8th லெசனோ 9th லெசனோ ஐ திங்க் சோ இட் மே பி 8th or 9th. அதுல இருக்கும் மொத்தம் என்னென்ன தொழில் கொள்கை கொண்டு வந்தாங்க. 48, 56, 77. சோ இந்த இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்க வந்தனா, தொழில்களை எத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்க இந்த 1956
தொழில் கொள்கையில Three இண்டஸ்ட்ரியல் பாலிசியில ஓகே மேம். 3 category மூணு மேம். 3 கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. இதே 1948ல 4 மேம். சாரி 4. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அதை நான் வச்சுங்க. அதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் எவ்வளோ கரெக்டா மேம்? எனக்கு இயர் கொஞ்சம் மாறின மாதிரி ஃபீல் ஆகும். ஏதோ விச் இயர்ப்பா? ஃபர்ஸ்ட் Correct இயர் என்ன? ma'am. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியா கேக்குறீங்க? 1948. 48. ஃபர்ஸ்ட் 1948 ஏப்ரல் என்ன டேட்? ஏப்ரல் 6 வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவதா வந்தது 1956. மூணாவதா வந்த வருஷம் சொல்லுங்க. 1977. இந்த 1977ல தான் பஞ்சாயத்துக்கு என்ன கமிட்டி வந்திருக்கும்? அசோக் மெத்தா. அவங்க என்ன டயர் சிஸ்டம் சொல்லுவாங்க? 2 tier types. system. 2 டயர் சிஸ்டம். அப்புறம் 1980ல வந்திருக்கும். அப்புறம் 1990, 1991. இந்த காலகட்டத்துல பிளான் ஹாலிடேஸ் இருந்ததுன்னு நான் சொல்றேன். இது கரெக்டா? 78 to 80 இருந்துச்சு மேம். இந்த காலத்துல மட்டும்தான் 78 வந்து ரோலிங் Rolling பிளான். plan. ரோலிங். ரோலிங் பிளான். ஆக்சுவலி 92 பிளான் ஹாலிடே, ரோலிங் பிளான் ஹாலிடேஸ் இந்த மாதிரி இருக்கும். 1990, 91 இதுல மட்டும்தான் பிளான் ஹாலிடே இருந்துச்சா? இல்ல 91 to 92வும் கண்டினியூ ஆச்சா? இதுல வந்துட்டு இயர் பிளான் தான். ஓராண்டு ஆனுவல் திட்டம் தான் பிளான் இருக்கு. அப்படி ஆனுவல் இருக்கும் பிளானர். ஓகே, ஆனுவல் பிளானர். ஆனுவல் பிளான். சோ 90ல இருந்து 91ல இருந்துச்சு, 91ல இருந்து 92 இருந்துச்சு. கரெக்டா? ஆமா Yes. இந்த ஆனுவல் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனாவது 5 ஆண்டு திட்டம் வரும்ப்பா? 8th 5 year. 8th 5 year plan. 8th 5 year பிளான் வரும். ஓகே. அடுத்தது தேசபக்தன் பத்திரிகை சொல்லுங்க. தேசபக்தன் திருவிகா. தேசபக்தன் திருவிகா. இப்ப கொஸ்டின் என்னன்னா, அசசன் வந்து கூற்று வந்து பார்த்தோன்னா திருவிகா வந்து தேசபக்தன்கிற பத்திரிகையை துவக்கினார். இது காரணம் வந்து என்ன சொல்றாங்க என்னன்னா, அன்னி பெசன்ட் மற்றும் திலகர் தலைமையில் நடைபெற்ற சுயாட்சி இயக்கத்துக்கு இந்த பத்திரிகை மூலமாக அவர் முழு ஆதரவை அளித்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? கரெக்ட் மேம். ரெண்டுமே கரெக்ட். ஓகே. திருவிகா இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை வந்து அதனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் தேசபக்தன்கிற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா தான் அன்னி பெசன்ட், திலகர் இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சுயாட்சி இயக்கத்துக்கு வந்து முழு விதமான சப்போர்ட் வந்து இவர் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம 2 பிரச்சார பீரங்கின்னு சொல்லிட்டு 2 பத்திரிகை படிச்சோம். என்னென்ன படிச்சோம்? எது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. சுயராஜ்ய வந்து ஸ்வராஜ் பார்ட்டிக்காக. ம். ஃபார்வர்ட் வந்து சாரி மேம். Forward block க்காக. ஃபார்வர்ட் பிளாக். சுயராஜ்யா வந்து சுயராஜ்யா ஃபார்வர்ட் பிளாக்காக, ஃபார்வர்ட் பிளாக்காக. Forward block க்கு. ஃபார்வர்ட் வந்து ஃபார்வர்ட் பிளாக். ஸ்வராஜ்யம்ன்றது Is the Gandhi methodology. சுயராஜ்யா தான் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மேம். காந்தியோட மெத்தடாலஜி. ஓகே. Hindustan Times. ஹிந்துஸ்தான் டைம் வந்து சுயராஜ்ய கட்சிக்கு. ஓகேவா? காந்தியோட மெத்தடாலஜிக்கு வந்ததுதான் என்ன சொல்லுவோம்? பிரகாசம் ஸ்வராஜ்யா. சுயராஜ்யா. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் பத்திரிகையிலிருந்து கன்ஃபியூஸா இருக்கு. இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஓகே. காந்தி வந்து ஹரிஜன் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னோம்ல, வருஷம் சொல்லுங்க. ஹரிஜன் பத்திரிகையோட வருஷம்ப்பா. 33. குட். 1933 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பெரியாரோட பகுத்தறிவு புரட்சியா? புரட்சி. பகுத்தறிவு வருஷம் 1934. 1934. விடுதலை வருஷம் 1935. 35. உண்மைப்பா 70. ஓகே. ரிவோல்ட்ப்பா 28. 20. ஓகேவா? ஸோ ஹரிஜன் பத்திரிகை 1933 பிப்ரவரி மாசம் 11. பிப்ரவரி 11. நேத்து பிப்ரவரி 13 எதுக்கு படிச்சோம்? சரோஜினி நாயுடு பர்த்டே மேம். அப்புறம் என்ன படிச்சோம்? National Women's Day. நேஷனல் விமன்ஸ் டே. ஓகே. இப்போ நமக்கு நியூ இந்தியா யாரோடதுன்னு தெரியும்? நியூ இந்தியா யாரோடது? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட். ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு பத்திரிக்கை விலைக்கு வாங்கி தான் அதுக்கு நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி பேரிட்டிருப்பாங்க. சோ அது என்ன பத்திரிக்கையை வாங்கி அதுக்கு ரீநேம் நியூ இந்தியா பண்ணிருப்பாங்க? மெட்ராஸ் ஸ்டாண்டர்டா மேம்? மெட்ராஸ் மெயிலா?
ஃபர்ஸ்ட் நீங்க standard. சொன்னதே கரெக்ட். Madras மெட்ராஸ் standard. ஸ்டாண்டர்ட். ஸோ மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வாங்கி தான் நியூ இந்தியா, காமன்வீல் இது எல்லாமே வந்து காமன்வீல் வந்து வேற, அது தனி. ஸோ இது வந்து நியூ இந்தியா மெட்ராஸ் ஸ்டாண்டர்டா, காமன்வீல் வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்டான்னு சொல்லி எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட். ஸோ பழச வாங்கி புதுசு பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ங்கிற பழச வாங்கி நியூ இந்தியாங்கிற புதுசா பேர் மாத்தி பண்ணியிருக்காங்க, நான் வச்சுக்கணும். ஸோ இந்த சிடிஎஸ் எக்ஸாம்ல ஒரு 3 days பிஃபோர் நடந்த எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த காமன்வெல்த் நியூ இந்தியா இது வந்து பிரம்ம சமாஜ கருத்துக்களை பரப்புவதற்காக அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் நியூ இந்தியா, காமன்வெல்த் பார்த்தோன்னே நம்ம அது கரெக்ட்னு போட்டுருவோம். ஆக்சுவலா இது எதுக்காக அவங்க வந்து கொண்டு வந்தாங்க இந்த 2 பத்திரிகையும்? இந்த பத்திரிகை மூலமா கேம்பெயினிங் சுயாட்சி கோரிக்கைகள் பண்ணணும், ஹோம் ரூல் மூமெண்டோட கருத்துக்களை பரப்பணும் அப்படிங்கறதா பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி திலகரும் ரெண்டு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. மராத்தா கேசரி. கேசரி அண்ட் மராட்டா, இது ரெண்டுமே வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. தென் இந்த பத்திரிகை சட்டம் மூலமாக இவங்களை கைதும் செஞ்சிருப்பாங்க அன்னி பெசன்ட். என்ன வருஷம்? 1916 மேம். 1916ல வந்து கைதும் செஞ்சிருப்பாங்க. புதிய பத்திரிகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம 1910. இங்க வந்து கைது செஞ்சு 1916 எண்ட்லேன்னு சொல்லுவாங்க. சில புக்ல பாத்தீங்கன்னா 1917ன்னு கொடுத்துருக்கோம். என்ன ஆப்ஷன்ல இருக்கோ அதே மாதிரி போட்டுக்குங்க. ஓகேவா? பாரதியார் இந்தியா ஆரம்பிச்சார்ல வருஷம்? 1907 6 1906. ஓகே. யுகாந்தர் பத்திரிகை யாரோடது? எக்ஸ்ட்ரீமிஸ்டா, மாடரேட்ஸா, ரெவல்யூஷனரிஸோடதா? சுரேந்த் பானர்ஜி மேம். மேம் क्वेश्चन யுகந்தர்ப்பா, யுகந்தர் அனுசீலன் பத்திரிகை. சமிதி. யுகந்தர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அனுசீலன் தான், அதாவது புரட்சிகர தேசியவாதிகளோடது. அந்த மாதிரி ஒரு பொதுவா தான் கொடுத்திருந்தாங்க. எஸ், அதேதான். ஓகே. நேரு வந்து 1918ல வெளியிட்ட மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கையை எதிர்த்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. கரெக்டா? எஸ் மேம். அதுக்கு காரணம் என்ன? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. அப்படியே இது நம்மளோட புக்லயும் இருக்கு, வெங்கடேஷன் சார் புக்ல இருக்கு. என்னன்னா 5% குறைவான கல்வி கற்ற அரசியல் விழிப்புணர்வு கொண்ட இந்தியர்களும் 95% கல்வி அறிவற்ற அரசியல் விழிப்புணர்வே இல்லாத மக்களோட பிரதிநிதிகளாக செயல்பட முடியாது. அதாவது இந்தியர்கள் எப்படி சொல்றாங்க, இந்தியர்கள் வந்து 5% கம்மியா தான் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க, 95% வந்து கல்வி அறிவும் கிடையாது, அரசியல் பொலிட்டிக்கல் விழிப்புணர்வு கிடையாது, இவங்களை எப்படி நம்ம மக்கள் பிரதிநிதிகளா வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த அறிக்கையில. ஸோ அதனாலதான் வந்து இவர் வந்து அதை எதிர்த்தார் அந்த கொள்கையை. இது அப்படியே இது ரீசன்ட் கொஸ்டின் தான். எந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா இருக்காச்சு? ரொம்ப ரீசன்ட் கொஸ்டின் தான் இது கேட்டிருந்தாங்க. சரி, ஒரு மேக்ஸ் சொல்றேன், நீங்க கால்குலேஷன்ல போட வேண்டாம். என்ன 3D பிக்சர் எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. 2.4 சென்டிமீட்டர் விட்டம், டயமீட்டர் கொண்ட ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியரை உருக்குறாங்க, மெல்ட் பண்ணி ஒரு கம்பியாக நீட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராடு ஒரு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியோட நீளம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ராடோட விட்டம் கேக்குறாங்க. மெத்தடா எப்படி போடுவீங்கிற மெத்தடை மட்டும் சொல்லுங்க. என்ன ஃபார்முலா போடுவீங்க, எப்படி போடுவீங்க, அந்த மெத்தட் மட்டும் சொல்லுங்க. இந்த சம்க்கு லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த சம். சொல்லுங்க. கால்குலேஷன்லாம் கூட நீங்க அப்புறமேல் போட்டு அந்த குரூப்ல சென்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். கரெக்டா ஆன்சர் என்னன்னு ஷேர் பண்றேன். இதோட மெத்தட் மட்டும் சொல்லுங்க. டேக் ஒரு 2 minute டைம் எடுத்துக்கங்க. தெரியலனா நான் சொல்றேன். போட்டு கம்பேர் பண்ணலாமா மேம்? एक्चुअली ஸ்பியரோட எந்த ரெண்டு 4/3 pi r cube equal to 2 pi உருளை சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு அதாவது கம்பின்னு வந்தாவே நம்ம அது என்னன்னு எடுத்துக்குவோம், உருளைன்னு எடுத்துக்கோங்க. சிலிண்டர் எடுத்துக்குவோம். சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் தானே மேம் ஈக்குவேட் பண்ணனும். சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி நமக்கு வரும், சுற்றளவு எப்படி வரும் நமக்கு? 3D ல என்ன வரும்? 3D ல நமக்கு வால்யூம். இப்போ ஒரு 3 pi r cube equal to 2 pi r h போட்டோம்னா h கிடைக்கல மேம், r கிடைச்சிரும் ரெண்டு சைடு.
Yes. So, அது வச்சு So, இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா வால்யூம் கம்பேர் பண்ணணும். கம்பின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்படி கம்பி இருக்குமா, ஸோ இந்த மாதிரி ஒரு ராடு, அப்போ ராடு அப்படின்னு இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி திருப்பி வச்சு அதை நம்ம ஒரு சிலிண்டரா வந்து இமேஜின் பண்ணணும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சாவே போட்டுடலாம். அப்புறம் எந்த ஃபார்முலாஸை கம்பேர் பண்ணணும், ஸ்பியரோட வால்யூமையும் சிலிண்டரோட வால்யூமையும் தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ ஒன்றும் மேம் இல்லை, சம்ம கம்பியின் நீளம் எவ்வளவு மேம் சொல்லியிருப்பீங்க? கம்பியோட நீளம் வந்து 57.6. இங்க ஸ்பியர் இருக்கு, ஓகே. இத உருக்கி வந்து ஒரு ராடு பண்றாங்க. அந்த ராடை தான் நம்ம சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். சிலிண்டரோட நீளம் லென்த் வந்து 57.6. ஸ்பியர் வந்து ஸ்பியரோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 2.4 சென்டிமீட்டர். லென்த் வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா, யாருக்கு புரியல, இது எப்படி போடுறதுன்னு புரியல சொன்னீங்கன்னா நான் இப்பவே ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். 2 மினிட்ஸ் ஆகும். இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? போட்டுட்டு இருக்கோம் மேம். ம், யாருக்காவது புரியலையா? சரி போடுங்க. R equal to 0.2 இருக்கு மேம் எனக்கு. குட். ஆர் வந்து 0.2 சென்டிமீட்டர். குட். அப்படியே இதை மீட்டர், நமக்கு கொஸ்டின் என்னன்னா இந்த ராடோட டயாமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. ஆமா, சிலிண்டரோட விட்டம் கேட்டிருக்காங்க. மில்லி மீட்டர்ல கேட்டிருக்காங்க. மில்லி மீட்டர்ல கேட்டிருக்காங்க. 40. 40யா? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டரா? அப்ப எப்படி நீங்க சொல்ற ஆன்சர் வரும்? அப்ப நம்ம ஆர்லயே நீங்க மில்லிமீட்டரா மாத்திக்கலாம். இல்லைன்னா டி வந்து 0.4 சென்டிமீட்டர் வருமா? அப்போ 1 அப்ப சென்டிமீட்டர் வெறும் 10 மில்லிமீட்டர்னா 0.4 சென்டிமீட்டர் 0.4 இன்டூ 10 போடுவீங்க. அப்போ 4 மில்லிமீட்டர்னு ஆன்சர் வரணும். ஓகே, யாராவது ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குரூப்ல போட்டுருங்க. ஓகே, வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு, இந்தி குடிமக்களுக்கு வாக்குரிமை அளிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது கரெக்டா? ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வெளிநாடு வாழ்கின்ற இந்திய குடிமக்களுக்கு இருக்குது. எஸ் மேம். அது அந்த ரைட்ஸ் அடிச்ச வருஷம் 2003 வந்து ப்ராக்ஸி ஓட்டு. இந்த ஓசிஐ வச்சிருக்காங்க. பதிலி தான் வந்து 2003. இது வந்து வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட வருஷம் என்னன்னா 2010. நாம வச்சுக்கோங்க 2010. 2010ல தேர்தல் சீர்திருத்த குழுல நம்ம என்ன படிப்போம்? தேர்தல் செலவினங்களுக்கான இது குழு பேர் கேக்குறீங்களா? குழு பேரு டங்கா குழு தானே படிப்போம். இந்திரஜித் குப்தா குழு வருஷம் 98 மேம். 98. ஓகே, இப்போ எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன்சல் ஆகுது இல்லையா? இந்த ஃபீச்சரை நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணோம்? ஜெர்மன். வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். வெய்மர் கான்ஸ்டிடியூஷன், ஜெர்மனி. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதாகிறது. ஓகே, அதுக்கு அடுத்தது கூட்டு கூட்டம்பா ஜாயிண்ட் சிட்டிங் ஆஸ்திரேலியா. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஆஸ்திரேலியா. இப்போ இந்த சிடிஎஸ் எக்ஸாம் என்ன கேட்டிருந்தாங்க? ஜாயிண்ட் சிட்டிங் எங்க கூடும், மக்களவையா எங்க கூடும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி லோக்சபான்னு தான் நம்ம நினைப்போம். பார்லிமெண்டரி ஜெனரல் ஹால்னு ஒண்ணு இருக்கு. பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால். பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹால்னு ஒரு இடத்துல தான் கூடும். ஸோ நம்ம என்ன நினைப்போம்? ஜாயிண்ட் சிட்டிங்கா எப்படி இருந்தாலும் ஸ்பீக்கர் தான் தலைமை தாக்குறாரு, அப்ப மக்களவையில தான் நடக்கும், லோக்சபால நடக்கும்னு we may think it off. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஜேர்னல்ல எடுத்துட்டு போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லாங் என்ன மேடம் சொன்னீங்க? பார்லிமெண்டரி இல்லைன்னா பார்லிமெண்ட் ஹால்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்ட்ரல் ஹால் ஓகே மேம். சொல்லலாம். இங்கதான் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கூடும். ஆன்சர் சொல்லிட்டீங்களா? ஜாயிண்ட் சிட்டிங் எங்க எடுத்தாங்கன்னு? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. ஓகே,
அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் சென்டர், ஃபெடரல் வித் ஸ்ட்ராங் சென்டர், Canada. அது வந்து எங்க இருந்து எடுத்தாங்க? கனடா. கனடா மேம். கனடால தான் ஸ்ட்ராங் சென்டர் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எங்க? 140. உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை நீதி அதிகாரம், அத வந்து எங்க இருந்து பாரோ பண்ணிருக்காங்கன்னு கேட்டேன். கன்னடா. அதுவுமே கன்னடா தான். ஓகேவா? சோ கனடான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டாட்சியுடன் கூடிய வலுவான மத்திய அரசு. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இவர் இருக்கார்ல, கவர்னர் இருக்கார்ல, கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நியமிக்கப்படணும். அந்த அதுவும் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுவும் கனடா தான். மேக்சிமம் சென்டர் இந்த கூட்டாட்சி ஃபெடரல் விஷயத்துல கூட்டாட்சியில வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ சென்ட்ரல் கனடா ஸ்ட்ராங்கா இருக்கிறது சொல்லும். இன்னொன்னு என்ன சொல்லும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஆலோசனை நீதி அதிகாரம், இந்த 3 விஷயமே கனடா தான் வரும். ஓகே. இந்த ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதெல்லாமே எங்க இருந்து எடுத்திருப்போம்ப்பா? மேம். பிரெஞ்சு மேம். பிரியாம்பிள்ல லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த லைன்ல தான் இருக்குமா? பிரியாம்பிள்ல லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த மேல இருந்து கீழே இந்த லைன்ல இருக்குமா? இந்த லைன் சஃப்லா இருக்குமா? சமதர்மம். ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது லெஃப்ட்ல இருந்து எழுத ஆரம்பிக்குமா? லெஃப்ட்ல எஃப் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த எல்இஎஃப்க்கு அப்புறம் டைம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? அந்த 26 நவம்பர் இருக்கும் இல்லையா, அதனால லெஃப்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. தமிழ்ல வந்து யாராவது சொல்லிடுங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகே. அடுத்தது இந்த புரோட்டம் ஸ்பீக்கர்னு ஒரு வேர்டு சொல்லுவோம் இல்லையா, புரோட்டம் ஸ்பீக்கர். இது எங்க இருந்து பாரோ பண்ணிருக்காங்க? புரோட்டம் ஸ்பீக்கரை எங்க இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க? பிரெஞ்சு மேம். மேம் தமிழ் தற்காலிக எஸ் அவரோட ஒர்க்கே என்ன? நியூ செலக்ட் பண்ணி இருக்கிற ஓத் எடுக்க வைக்கிறது, அவ்வளவுதான். குடியரசுத் தலைவரால ஆக்சுவலி குடியரசுத் தலைவர் வந்து உட்கார்ந்து எல்லா எம்பிக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது ஓத் இல்லையா? சோ அதனால அவர் வந்து ஒருத்தரை நியமிக்கிறாரு. அவரோட ஒர்க்கே ஒன் டே சிஎம் மாதிரி, அவர் ஒன் டே ஸ்பீக்கர். அந்த ஒர்க் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். ரெசிக்னேஷன் லெட்டர் இவர்கிட்ட தரணும், அவருக்கு தரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவரோட ஒர்க் வந்து எல்லா எம்பியும் ஓத் எடுக்கணும், அவ்வளவுதான். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பிடுவாரு. இதுதான் புரோட்டம் ஸ்பீக்கரோட வேலை. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதை எடுத்ததும் எங்க தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பிரான்ஸ் தான். சோ பிரான்ஸ்ல லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அதுக்கப்புறம் இப்ப ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம் தானே. இப்ப எல்லாம் சகோதரர்கள்னா என்னன்னு கூப்பிட்டுக்கிறாங்க? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம், ப்ரோன்னு தானே கூப்பிடுறீங்க. அதனால ப்ரோ அப்படின்னு நான் வச்சுக்கிறீங்களா? ஓகே. சோ எல்இஎஃப் பிரான்ஸ், எல்இஎஃப் பிரான்ஸ், எஃப்னா ப்ரோ. ஓகே, புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் வச்சுங்க, அவ்வளவுதான். இதுதான் பிரான்ஸுக்கு நமக்கு வர வேண்டியது. ஓகே. அதுக்கப்புறம் சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எதுல இருந்து எடுத்திருப்போம்ப்பா? ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து ரஷ்யால எடுத்திருப்போம். இதே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்பா, ரஷ்யா மேம். அதுவுமே ரஷ்யால தான் எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி சொல்லுங்க. அயர்லாந்து. அயர்லாந்துல இன்னும் 2 விஷயம் எடுத்துப்போம். டிபிஎஸ்பியும் எடுத்திருப்போம் அயர்லாந்துல. 12 members nomination. ராஜ்யசபா நியமன உறுப்பினர்களோட முறை அவங்களது. அதே மாதிரி பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, எஸ் மேம். அதுவுமே நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம்? அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். இது வந்து 11th 12th புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, லட்சுமிகாந்த் புக்ல இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம அயர்லாந்துல இருந்து தான் எடுத்திருப்போம். ஓகே. ஜுடிஷியல் ரிவ்யூ எங்க இருந்து எடுத்திருப்போம்ப்பா? ஜுடிஷியல் ரிவ்யூ யுஎஸ் மேம். ஜுடிஷியல் ரிவ்யூ யுஎஸ்ஏ. இதே பிரஷர் குரூப்னு சொல்லுவாங்களப்பா, அழுத்த குழுன்னு சொல்லுவாங்களா, அது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? அதுவும் யுஎஸ்ஏ இருந்தா எடுத்திருப்பாங்க. ஓகே. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ரொம்ப லென்த்தியா இருக்கு இல்லையா, இதுக்கு லென்த்தியஸ்ட் அப்படின்னு கூட்டுல சொல்றாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இதுக்கு காரணம் வந்து மேக்சிமம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இருந்து நிறைய விஷயம் எடுத்திருக்கோம். அது போக நம்மளோட அந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் ரொம்ப எமினன்டான பர்சன். ஸோ அவங்க 60 கண்ட்ரிஸ் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பல்கியஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான்.
அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? கரெக்ட் மேம். ஸோ கூற்று காரணம் வந்து கரெக்ட். 1935 ஆக்ட்ல இருந்து நம்ம நிறையாவே வந்து எடுத்திருப்போம். Two-third என்னப்பா? two-third வந்து 1935 ஆக்ட் தானே மேம்? ஆமா, அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம அதுல இருந்து எடுத்திருப்போம். ஓகே, சரி. இந்த சம் வந்து நீங்க பாருங்க, போட்டுட்டு எனக்கு வந்து அதுல போட்டு விட்டுருங்க, அந்த குரூப்ல வந்து போட்டு விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நேஷனல் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் பார்ட்டி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் என்னென்ன கிரைட்டீரியா? இப்படி என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நேஷனல் பார்ட்டிப்பா, இந்த இதெல்லாம் இந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டேட் பார்ட்டி. அது என்னென்ன கிரைட்டீரியா? எனக்கு இதுல கன்ஃபியூஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. 4 ஸ்டேட்ல வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சா சொல்லுங்க மேம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குப்பா? இதுதான் மேம், இந்த டிஃபரன்ஸ் 2% 4%ங்கிறது அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஓகே, ட்ரை பண்ணலாம். பட் நிறைய டைம் படிக்கிறதுனால நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி மொத்தம் எவ்வளவு? 4 ஸ்டேட்ல வந்து மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது, அவ்வளவுதான். நேஷனல் பார்ட்டி வந்து 6%ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலிட் ஓட்டு எவ்வளவு செல்லத்தக்க இது வாங்கணும்? 6% 6% வேலிட் ஓட் வாங்கணும். இவங்களும் எங்க வாங்கணும்? 6% வேலிட் ஓட் வாங்கணும். இவங்க வேலிட் ஓட் எங்க வாங்கலாம்? இவங்க நேஷனல் பார்ட்டி பெரிய பார்ட்டி இல்லையா, அதனால லோக்சபா எலெக்ஷன்ல வாங்கலாம். இல்ல அப்படின்னா 4 ஸ்டேட்ல, அப்போ 4 பேரு மதிக்கணும்னா நேஷனல் லெவல்ல புகழா இருந்திருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீ ஒரு 4 ஸ்டேட்ல உன்னால சொல்லுவாங்க 4 எழுத்து படிக்க முடியல உன்னால, நீ எல்லாம் எங்க போய் சாதிக்க போறேங்கிற மாதிரி 4 ஸ்டேட்ல உன்னால சீட் வாங்க முடியலன்னா அது 6%. நீ எதுக்கு நேஷனல் பார்ட்டியா இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இல்ல, இந்த 6%, இதுக்கு 6%. நேஷனல் பார்ட்டி தான் பெரிய பார்ட்டி, அதனால அந்த 4 ஸ்டேட்டோட இன்க்ளூட் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டேட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? 6% வேலிட் ஓட்ஸ் இன் அசம்பிளி, அவ்வளவுதான். நேஷனல் பார்ட்டிக்கு வந்து 6% வேலிட் ஓட் நீ லோக்சபா எலெக்ஷன்ல வாங்கிடு. இல்ல அப்படின்னா 6 தான், இங்க அண்டு கேட்டகரி கிடையாது. அதுல வந்து இதுல 4 வாங்கணும் மேம், அங்க 2 இடத்துல 6% வாங்கினா போதும் மேம். ஆமா, 2 இடத்துல வாங்கினா போதும். இங்க வந்து 4 இடத்துல வாங்கணும், அங்க 2 இடத்துல வாங்கணும். இங்க 2, இது அப்படியே 2 டிவைட் பண்ணிக்க வேண்டியதான், பாதி போதும், அவ்வளவுதான். சோ மொத்தத்துல 6% வேலிட் ஓட் ஓகே தான். இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு கான்ஸ்டிடியூன்சில வின் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துக்கலாம். நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி எவ்வளவு கான்ஸ்டிடியூஷன், எவ்வளவு தொகுதியில வின் பண்ணணும் சொல்லுங்க. மாத்தி தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நேஷனல் பார்ட்டி வந்து 3 ஸ்டேட்ஸ்ல 2% ஆஃப் சீட்ஸ் மேம். 2% ஆஃப் சீட்டு 4 மாநிலங்கள் 3 4 3 டிஃபரன்ஸ் அட்லீஸ்டோட போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் 3 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்ல வாங்கியிருக்கணும். இவங்க என்ன பண்ணணும்? இவங்க 2% 3 ஸ்டேட்ல, இவங்க ஸ்டேட்னா ஒரு 25 லோக்சபா சீட்ஸ்க்கு ஒரு சீட் வாங்கியிருக்கணும். அது ஓகே, இதுக்கு ரிசம்பிளா இருக்கிற மாதிரியே சொல்லணும். அதே 3% மேம், அது வந்து 3% 3 இடங்கள்ல வாங்கிருக்காங்க. 3 இடங்கள கிடையாது, டோட்டலா மொத்த தொகுதியில 3% வாங்கினா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 234 தொகுதியில 3% சீட் வாங்கினாவே போதும். அவ்வளோ எம்எல்ஏ 7ஓ 8ஓ வரும். அவ்வளோ எம்எல்ஏஸ் இருந்தாவே அது ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. ஸோ இங்க 3 ஸ்டேட்னு வரணும், இங்க 3% வரணும். இங்க 2% சீட்டு 3 ஸ்டேட்ஸ்ல, இங்க 3% சீட், அவ்வளவுதான். எங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. நேஷனல் பார்ட்டிக்கு மட்டும் 6% of valid votes in percentage valid vote with or 4 ஸ்டேட்ல வந்து வின் பண்ணிருக்கணும். அதான் வின்னெல்லாம் கிடையாது, அதே 6% ஓட்டு 4 ஸ்டேட்ல மாநிலத்துல வாங்கியிருக்கணும். ஓகே மேம். இதுல வந்து 2 ஸ்டேட்ஸ்ல, இங்க வந்து 2 ஸ்டேட்ல, அவ்வளவுதான். அடுத்தது இத பர்சன்டேஜ் வச்சு சொல்லுங்க. நேஷனல் பார்ட்டிக்கு 2% ஆஃப் சீட் இந்த வந்து 4 ஸ்டேட் சொன்னீங்களா மேடம்? மேடம் 4 ஸ்டேட் அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ 4 ஸ்டேட்ல டிஃபரெண்டா அவங்க ஸ்டேட் பார்ட்டின்னு வந்துட்டாலும் அவங்க கன்சிடர்ட் நேஷனல் பார்ட்டியா நேஷனல் பார்ட்டி. ஆனா அப்படி 4 ஸ்டேட்ல வரலைனாலும் அந்த ஸ்டேட்ல 6% ஓட்டு வாங்கினாவே போதும். மக்கள் சீட்டு கிடையாது, ஓட்டு வாங்கினாவே போதும்.
இப்ப ஓகே 100 பேர் இருக்காங்கன்னா 6% எவ்வளவு வரும்? 6. 6 சீட் வாங்குனீங்கன்னா போதும். 4 ஸ்டேட்லயே நீங்க 6 வாங்குனீங்கன்னா போதும். இதே மக்கள் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 வாங்கணும். இதே 10,000 அப்ப லட்சம் கோடி கணக்குல மக்கள் இருந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி 6% ஓட்டு மட்டும் நீங்க 6% மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாவே போதும். ஓகே மேம். மேம் அது லோக்சபா எலெக்ஷன்லயாங்க மேம் அசெம்பிளி எலெக்ஷன்லயாங்க? பாருங்க நேஷனல் பார்ட்டிங்கும் போது 6% லோக்சபா எலெக்ஷன்ல இது இல்லையா சரி வேண்டாம் அல்லது 4 ஸ்டேட்ல இதே 6% ஓட்டு ஓட்டு மட்டும்தான் கணக்கு. என்னப்பா இந்த இந்த 4 ஸ்டேட்ல ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன்லயாங்க மேம் இல்ல லோக்சபா இது எலெக்ஷன்லயாங்க மேம்? இது ஸ்டேட் அசெம்பிளி தான். சோ Okay, இது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. ஓகே இது கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி 6% ஓட்டு லோக்சபால இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில அதே 6% ஓட்டு ஆனா 4 ஸ்டேட்ல வாங்கியிருந்தா நீங்க நேஷனல் பார்ட்டின்னு உங்களை ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே அடுத்து பர்சன்டேஜ் சொல்லிட்டோமா? அடுத்தது என்னன்னு என்னப்பா உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிரேக் ஆகுதுப்பா. சொல்லுங்க. இதுவரையில மேக்ஸிமம் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்கன்ட்டு? இல்ல மேம். பட் இப்பதான் டிஃபரெண்டா போறாங்க. ஓகே கேட்டிருக்காங்க ரீசன்ட்டாவா இல்ல லாஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்து இதுல எதெல்லாம் சரியான கூற்றுன்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இது வந்து நமக்கு தெரியும் பாலிட்டில பட் தெரிஞ்ச ஏரியா எலெக்ஷன் வந்து டைரக்ட் சிலபஸ் டாபிக் நம்ம எவ்வளவு ஃபேக்ட்ஸ் படிக்கிறோம். சோ அதனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு தொகுதிகள் நேஷனல் பார்ட்டி வந்து எவ்வளவு தொகுதிகள் வின் பண்ணணும்ப்பா? 4 லோக்சபா தொகுதிகள் வின் பண்ணணும். ஒரு ஸ்டேட்ல இருந்தே 4 லோக்சபா சீட் வாங்கினாலும் சரி இல்ல அப்படின்னா மோர் ஸ்டேட் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ல நீங்க வாங்கினாலும் ஓகே தான். 4 லோக்சபா தொகுதியில வின் பண்ணிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 எம்பி சீட் நீங்க வாங்கிருங்க. ஒரே ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க 4 தமிழ்நாட்டிலேயே நீங்க 4 எம்பி வாங்கினாலும் சரி இல்ல நீங்க அங்கங்க ஒவ்வொன்னா வாங்கினீங்கனாலும் சரி மொத்தம் நீங்க 4 எம்பி சீட் லோக்சபா எம்பி சீட் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க நேஷனல் பார்ட்டி. இதெல்லாமே அல்லது கண்டிஷன். ஓகேவா? இதே வந்து ஸ்டேட் பார்ட்டினா என்ன சொல்லுவாங்க? 25 சீட்டுக்கு ஒரு லோக்சபா 25 தொகுதிக்கு ஒரு லோக்சபா சீட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க லோக்சபா எலெக்ஷன்ல. இல்லைன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில 2 சீட் வாங்கினாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நான் டெய்லி கிளாஸ்ல கேட்குறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேட்குறேன். உங்களுக்கு நல்லா மைண்ட்ல நிற்கும். நீங்களும் போய் புக்ல பாருங்க. எங்கன்னா 8th புக் நினைக்கிறேன். கரெக்டா? 8th புக் தானப்பா? எஸ் மேம் 8th புக் தேர்தல். ஓகே UNDHR இது காலவரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். SHRC அப்புறம் NHRC காலவரிசைப்படுத்திட்டு என்னப்பா தேர்ட் பாயிண்டா? ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லட்டுமா இல்ல லாஸ்டா சொன்ன பாயிண்ட் சொல்லட்டுமா? லாஸ்டா சொன்னது. லாஸ்டா வந்து நேஷனல் பார்ட்டினா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன ரிப்பீட் பண்ணுங்க. தமிழ் மீடியம்னா தமிழ்ல சொல்லிருங்க. நேஷனல் பார்ட்டினா 4 தொகுதிகள்ல இது பண்ணிருக்கணும் மேம். சாரி 4 மாநிலங்கள். 4 லோக்சபா கான்ஸ்டியூன்சில வின் பண்ணிருக்கோம். 4 தொகுதி. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே லோக்சபா தொகுதி இருக்கா இல்லையா? எஸ் மேம். ஸ்டேட்ல லோக்சபா தொகுதி இருக்கா இல்லையா? இருக்கு மேம். ஸோ ஒன்னா நீங்க தமிழ்நாட்டுல 4 லோக்சபா தொகுதியில நின்னு ஜெயிக்கணும். ஒரே ஸ்டேட்ல ஜெயிச்சாலும் சரி இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ல வெவ்வேறு ஸ்டேட்ல ஜெயிச்சாலும் சரி. இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஒரு லோக்சபா தொகுதி இது வந்து நேஷனல் பார்ட்டி. ஓகேவா? 4 லோக்சபா தொகுதியில ஜெயிங்க. ஒன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து ஜெயிங்க இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து ஜெயிங்க. மொத்தத்துல எனக்கு 4 லோக்சபா சீட்டு வந்திருக்கணும். 4 எம்பி சீட்டை நீங்க உங்க ஒரு பார்ட்டி வாங்கியிருக்கணும். பிஜேபி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதே ஸ்டேட் பார்ட்டினா இப்படிதானே ஆம் மேம் ஆத்மி நேஷனல் பார்ட்டி. ஆம் ஆத்மியில வந்து நேஷனல் பார்ட்டி தான். அது அதான் நேஷனல் 4 பார்ட்டி ஸ்டேட்ல இருந்து ஒரு சீட் வாங்கி வாங்கியிருப்பாங்க. நேஷனல் ஆமா நேஷனல் பார்ட்டி வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நேத்து சொன்னோம்ல புக் சிம்பிள் யாருக்கு? நேஷனல் பீப்புள் பார்ட்டி. நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இவங்களுமே யாருதான்? நேஷனல் இவங்களுமே நேஷனல் பார்ட்டி தான். அதே மாதிரி சிபிஐஎம் சொன்னோம்லப்பா எஸ் மேம். அவங்களுமே நேஷனல் பார்ட்டி. சிபிஐயும் நேஷனல் பார்ட்டி பட் இப்ப அந்த தகுதி வந்து இழந்துட்டாங்க அவங்க. அப்படின்னா என்ன இந்த
கண்டிஷனை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சிருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டேன்? யுஎன்டிஹெச்ஆர் அப்படின்னா என்னது? யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதை வந்து எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு? இதை கால வரிசைப்படுத்திடுங்க. இதெல்லாம் டேட் மந்த் இயரோட சொல்லிடுங்க. 48 வருஷம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ஹெச்ஆர்சி 1993 மேம். 93, 97 மேம் ஸ்டேட். 97. ஓகே, இப்போ டேட் சொல்லிருங்க. இப்போ டேட் சொல்லுங்க. யுஎன்டிஹெச்ஆர் டேட் சொல்லுங்க. டிசம்பர் 10. என்ஹெச்ஆர்சிக்கு அக்டோபர் 17 மேம். அக்டோபர் 12. அக்டோபர் 12 2005 எதுக்குப்பா பார்த்தோம்? RTI மேம். ஓகே. ஜூன் 15 எதுக்காக இப்ப நம்ம பார்த்தோம்? President assent. அசென்ட் டு RTI. ஓகே. ஓகே சொல்லுங்க. ஏப்ரல் 17 SHRC. 17 மேம். கரெக்ட். ஏப்ரல் 17. இந்த ஏப்ரல் 17 தான் நமக்கு முனிசிபல் கவுன்சிலோட நாளுன்னு பார்த்தோமா? இல்ல வேற டேட் பார்த்தோமா? ஏப்ரல் 14 வந்து பார்த்தோம். மொத்த 3 டேட் சொல்லுங்க. ஜனவரி 25, Jan 25, December 10, செப்டம்பர் 15. September 15. ஓகே. இப்போ இந்த ஒரு 4 பேர் சொல்றேன். இவங்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இவங்க எதோட ரிலேட் ஆயிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? இவங்களுக்கு தெரியாது. இதை நான் போட்டோன்னே உங்களுக்கு தெரியும். ரெண்டும் ஒரே பேர் தான். தினேஷ் மகேஸ்வரி, கபூர். லா கமிஷன் மேம். வெரி குட். லா கமிஷன். இப்ப எத்தனாவது லா கமிஷன் போகுது? 23rd மேம். ரித்துராஜ் அவஸ்தி. ஓகே, இது சொல்லுங்க பாப்போம். 23rd லா கமிஷன் தினேஷ் மகேஸ்வரி. இப்ப வந்து போயிட்டு இருக்கிறது 23rd லா கமிஷன். அதோட டர்ன்யூர் என்ன? இதோட சேர்மேன் தான். 23rd லா கமிஷனோட சேர்மேன் தான் யாரு? தினேஷ் மகேஸ்வர். ஓகே. சிஜே எத்தனாவது போகுது? 52nd மேம். கவாய் வந்து 52nd. அதுக்கப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எத்தனாவதுப்பா? 26th. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணாம நான் வச்சுங்க. சிஜே கவாய் 52. 26th எலெக்ஷன் கமிஷன் தான் யாரு நம்ம இப்ப பார்த்தோம்ப்பா? ஞானேஷ்குமார் பார்த்தோம். இப்ப லா வந்து பார்த்தோம்னா 23rd. ஆக்சுவலி இது வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 1 2 இதா 4ஆப்பா? எதுல கேட்டிருந்தாங்க? இந்த லா கமிஷனோட ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. குரூப் 1 நினைக்கிறேன். இதுவரை லா கமிஷன் நம்ம கேட்கல. பட் லா கமிஷன் கேட்டது காரணம் என்ன? இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல 23rd லா கமிஷன். ஸோ அதனால அவங்களோட காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் எழுதினதை அழிச்சுனே யாரு சொன்னேன்னு தெரியலையே. வெங்கட்ரமாவா? யாரு சொன்ன? ரித்துராஜ் அவஸ்தினி எழுதுறீங்க மேம். தினேஷ் மகேஸ்வரி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5க்குள்ளதான் நான் கேட்டுப்பேன். நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யாரு? நமக்கே தெரியும். நம்ம இது படிச்சிருப்போம். இது வந்து ஸ்டாட்டிக் டேட்டா. ஃபர்ஸ்ட் லா கமிஷனோட சேர்பர்சன் யாரு? நிறைய டைம் படிச்சிருப்போம். ஷெடல்வாட்டா? ஓகே. ரெண்டாவது வெங்கட்ரமா. வெங்கட்னு ஞாபகம் வச்சுங்க. வெங்கட். வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி தான் லானா அப்படிதான். வக்கீல்ல அப்படிதான். வெட்டு 1 துண்டு 2. ரெண்டாவது வெங்கட். கட். ஓகே, வெங்கட். மூணாவது 4வது பிரச்சனை இல்ல. கபூர் 3 எழுத்தா? 3 4 அவர் தான் வராரு. அப்போ லா கமிஷன் சேர்பர்சனுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இருக்கு மேம். இருக்குன்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சோ கபூர் வந்து 3rd வராரு, 4th வராரு. அஞ்சாவது வந்து சுந்தரம். 5னாவே அழகுன்னு அர்த்தம். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசின்னு சொல்லுவாங்கல்ல. சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். 5னா அழகு. வேற பினான்ஸ் கமிஷனுக்கு 5வது யாருன்னு சொல்லுங்க? மகாவீர் மேம். மகாவீர் தியாகி. ஓகே. சோ 5 இவரு போதும். 6 7. சரி, 6 7 ஒரே பர்சன் தான். அதனால ஞாபகம் வச்சுக்கலாமா? கஜேந்திரா கட்கர். ஓகே, கஜேந்திரா ஞாபகம் வச்சுங்க. கஜேந்திரா கட்கர். சோ 6 7 வந்து கஜேந்திரா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுவரை ஃபர்ஸ்ட் எல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா 24 யாரு?
சாரி 23 யாரு? தினேஷ் ஆ தினேஷ். தினேஷ் மகேஸ்வரி. 22 வந்து ரித்துராஜ் ரித்துராஜ் அவஸ்தி. ஸோ ரித்து அப்படின்னு அமைச்சுங்க. ஆர் ஸ்கொயர் இருக்கா? ரித்துராஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 21 பா சௌஹான். ஓகே, சௌஹான் வந்து 21. 2-3 டைம் படிச்சீங்கன்னா ஞாபகம் வரும். 20ல ஆக்சுவலா 2 பேர் இருப்பாங்க. ரீசெண்டா ஷா இருந்திருப்பாரு. ஷாக்கு முன்னாடி வந்து ஜெயின் இருந்திருப்பாரு. ஜெயின் ஷா. போதும், இந்த அளவு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். 19 ரெட்டி. ஓகேவா? இந்த லிஸ்ட் நீங்க கூகுள்ல பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ரயில்வேக்கு ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிராட்காஜ்னா இதுல ட்ரெயின் இதுதான். பிராட்காஜ்ல எவ்வளவு மீட்டர், மீட்டர் காஜ் எத்தனை மீட்டர்? ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப பழசுதான் கேட்டிருந்தாங்க. நேரோ காஜ் இருக்குதானே மேம்? 10th புக்ல இருக்கு. எஸ், மெயின்ஸ் 2A மெயின்ஸ்க்கு கொஸ்டின் கூட நான் 12th ஜியோகிராஃபி 10th ஜியோகிராஃபி தான் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ இதான் இருக்கும். பிராட் காஜ், மீட்டர் காஜ், நேரோ காஜ். பிராட் காஜ்னா எவ்வளவு மீட்டர்? ஆக்சுவலி ஒன்னு மட்டும் ஈஸியா நான் வச்சுக்கலாம். மீட்டர் காஜ்னா எக்ஸாக்டா 1 மீட்டர். நேரோ காஜ் வந்து சின்னது, பிராட்னாவே பெருசு. அப்போ 1.676. 676. இங்க வந்து நேரோ வந்து 0.762 மீட்டர். ஓகே, 362 எதுக்கு படிச்சோம்? எவ்வளவு டெலிகேட்ஸ் எங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். 362 தேர்ட் என்ட்ரி மூக்கனாச்சாரி எதுக்காக படிச்சோம்? பேசினார். தீர்மானம் கொண்டு வருவாரு. குட். ஓகே, இப்ப ஜிஐ டேக் சில பிளேஸ் சொல்றேன். அதுக்கு என்ன பொருளுக்காக ஜிஐ டேக் வாங்குனாங்கன்னு சொல்லுங்க. இது சொல்லுங்க, நம்ம அதிகமா ஜிஐ டேக் வாங்கின ப்ரொடக்ஷன் அதுல வந்து தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்கு? செகண்ட். ஓகே, பன் ரொட்டி சொல்லுங்க. முந்திரி. முந்திரியும் பலாப்பழம் ரெண்டுமே மேம். பலாப்பழம். முந்திரி பலா. கடலூர். முந்திரி பலா. ஓகே, கடலூர். அடுத்து புளியங்குடிக்கு என்ன வாங்கினாங்க? எலுமிச்சம்பழம். ஆச்சையா? புளியங்குடி புளிப்பா இருக்கும், எலுமிச்சம்பழமும் புளிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் விருதுநகர். சித்திரைக்கார அரிசி. அது ராமநாதபுரம். அப்ப ராம்நாடு. நீங்க சொல்லுங்க. ஓகே, சம்பாவத்தல் மேம். சம்பாவத்தல். ராம்நாடு வந்து சித்திரக்கார அரிசி. நீங்க சொல்லுங்க. விருதுநகர் சம்பாவத்தல். அது எப்படி இருக்கும்? யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா? யாராவது விருதுநகர் இருக்கீங்களா? எஸ் மேம். எப்படிப்பா இருக்கும்? சிப்ஸா எப்படி? ஆக்சுவலா அது எதுல பண்றாங்க? இப்போ நேந்திரம்பழ சிப்ஸ் இல்ல இல்ல அப்படிலாம் மேம், சொல்றாங்களே. இல்ல மேம், மிளகாவத்தல் மேம். மிளகாதான் மேம். காஞ்ச மிளகா. ஓ, மிளகாயில வத்தல் பண்றாங்களா? ஓகே, இல்ல மேம், காஞ்ச மிளகாய். ஓகே. அதாவது வரமிளகாய் நீங்க சொல்றீங்க. வாட் ஐ தாட், வாட் ஐ இமேஜின் இட், ஏதோ சிப்ஸ் போல இருக்குன்னு நினைச்சேன். எப்படி? அது இல்ல, இது சம்பாவத்தல், மிளகாவத்தல். வத்தல்னா மிளகாய் தான் சொல்லுவாங்க. ஓகே, விருதுநகர் சம்பவத்தல். ஓகே, செட்டிக்குளம். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தானே சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, இல்ல பெருசா? சின்ன வெங்காயம் தான் மேம் சாம்பார். சோ ஸ்மால் ஆனியன் வந்து செட்டிக்குளம். ராம்நாடு ஆல்ரெடி நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, டிஎஃப்ஆர் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல டிஎஃப்ஆர் இப்போ 1.4. டிஎஃப்ஆர்னா எக்ஸ்பேண்ட் சொல்லுங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஓகே, நம்ம தமிழ்நாட்டின் குதிரம் போஸ்னு யார் சொன்னப்பா? வாஞ்சிநாதன். என்எம்ஆர் சுப்பராமன் வந்து எந்த வருஷத்துல மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தாங்கப்பா? 1925 மேம். செயில் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா? செயில் 1974 தான். 94. இங்கதான் வந்து நாணயம் அச்சடிச்சிருப்பாங்க. தேவாஸ் இந்த வருஷத்துல தான். தேவாஸ் அப்படிங்கிற இடம் மத்திய பிரதேசத்துல இங்க அச்சிட்டு இருப்பாங்க. நாணயம் மின்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வருஷம் தான் என்ன கமிட்டி முந்தானேத்தோ பார்த்தோம். டார்குன் கமிட்டி. பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி எங்க வந்தது? எங்க இருந்துச்சு?
பெங்கால் சிரம்பூர் 1812 மேம். வெஸ்ட் பெங்கால் 1812 சிரம்பூர் ஷராம்பு. மரத்தை சராச்சு தானே பேப்பர் பண்றாங்க. எஸ் மேம். அதான் First இதே jute இயர் தான் மேம் industry- திருக்குறளை அச்சிட்ட வருஷமும் தான் மேம். ஆமா, பேப்பர்ல யாரு? பேப்பர்ல வச்சுட்டாங்க. தஞ்சை பிரகாசம். ஓகே, எந்த அதிகாரம் 2 டைம்ஸ் வரும்பா? குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் நமக்கு 2 டைம்ஸ் வந்து வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜூட் இண்டஸ்ட்ரிப்பா. கிளாஸ்டர் கல்கத்தா. வெஸ்ட் பெங்கால் No, that is 1855 cluster பருத்தி what you said வந்து பருத்தி. டெக்ஸ்டைல் வரும். வெஸ்ட் பெங்கால் இது வந்து 1855 ரேஷ்ரா வெஸ்ட் பெங்கால் 1855. நம்ம நேத்து கூட பார்த்தோம். 1855 தான் என்ன ஆக்ட் பார்த்தோம்? 1955 மேம். அது அத்தியாவசிய பொருள் சட்டம். அதான் +100 பார்த்தோம். ஓகே ஓகே, +100 பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் சொல்லுங்க பாப்போம். 24 60 ரீசன்ட் எக்ஸாம் தான். யா ஆஃப் கோர்ஸ். 210 வாட் நெக்ஸ்ட்? கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு 2 மினிட் தரேன். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு குரூப்ல போடுங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைக்குதோ. நம்ம பண்ருட்டி என்ன ஜிஐ டேக்ஸ் சொன்னப்பா? முந்திரி பழம். அங்கதான் என்ன எக்ஸ்கவேஷன் நம்ம பார்த்தோம் முந்தானேத்து கிளாஸ் தான். அங்கதான் வந்து சிவப்பு பூச்சு வந்து, அதாவது ரெட் ஸ்லிப்டு வேற அதிகமா இருந்துச்சு. மட்பாண்டம், ஆன்டிமனி ராட் எல்லாம் அங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க. 336. எஸ், எப்படின்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எனக்கு மறந்துடும் அப்புறம். மருங்கூர் எக்ஸ்கவேஷன் அங்கதானப்பா, கடலூர் பண்ருட்டி. அப்பவே சொல்லணும்னு நினைச்சா அதுக்குள்ள மேக்ஸ் போயிட்டேன். சரி, 336 தான் ஆன்சர். ஹவ் இட் கம்ஸ்? 6 வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் 3, 24க்கு 5 ஸ்கொயர் மைனஸ் 5. இல்ல இருங்க, நான் ரிவர்ஸ்ல ஆக்சுவலா போனேன் மேம். இது 2 and 6. ஸோ 6 கியூப் மைனஸ் 6, 5 கியூப் மைனஸ் 5, ஓகே, 4 கியூப் மைனஸ் 4 அப்படி போட்டேன். 1 கியூப் மைனஸ் 1, அதுக்கப்புறம் 3 கியூப், சாரி 2 கியூப் மைனஸ் 2, இந்த மாதிரி போட்டீங்கன்னா வரும். 3 கியூப் மைனஸ் 3, 4 கியூப் மைனஸ் 4, இந்த மாதிரி போட்டீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 கீழே கன்விக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல எவ்வளவு வருஷம் வரையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எ பர்சன் கன்விக்டட் அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு த நேஷனல் ஹானர் ஆக்ட். அப்படின்னா என்னன்னா, நம்ம தேசிய சின்னங்களையோ இந்த மாதிரி அவமரியாதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. கண்டஸ்டிங் எலெக்ஷன் பண்ண முடியாது, எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எவ்வளவு வருஷம்? இதுல 2 கொஸ்டின், எவ்வளவு வருஷம்னு கேட்கலாம். அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு த நேஷனல் ஹானர் ஆக்ட், இந்த ரெண்டுமே கேட்கலாம். 2 இயர்ஸ் கிடையாது, 3 இல்ல, பிளஸ் அதுக்கு மேல 5 years மேம். அதுக்கு கொஞ்சம் மேல 7 years. 6 years. ஓகே, 6 years. 7 years நம்ம எதுக்கு படிப்போம்னா, இந்த லோகாயுக்தால இருக்குல்ல, லோகாயுக்தா, லோக்பால், இவங்களாம் அந்த 7 வருஷத்துக்குள்ள, அதுதான் வந்து பீரியடே. 7 வருஷத்துக்குள்ள நடந்த குற்றத்தை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க வந்து பண்ண முடியும், இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லிமிடேஷன் பீரியட் டு ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு லிமிடேஷன் பீரியட் வந்து 7 இயர்ஸ்னு படிப்போம். அதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷனை வந்து நம்ம 7 டிஸ்ட்ரிக்ட்ல தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போங்கிற இடத்துல 7 வந்து படிப்போம். ஓகேவா? லோகாயுக்தாவோட காம்போசிஷன் சொல்லுங்க. 1 + 4 8 கரெக்ட். 4 மேம் ஸ்டேட்டுக்கு. 4. லோக்பாலுக்கு தான் என்ன வரும்பா? 1 + 8. லோக்பால் 1 + 8, இதுங்க வந்து 1 + 4. யார் அப்பாயிண்ட் அண்ட் ரிமூவ் பண்றது லோகாயுக்தாவை? ஆளுநர் மேம். கவர்னர், ஆளுநர் தான். எவ்வளவு டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்திருக்கு? எத்தனை டைம் டீலிமிட்டேஷன் ஆக்ட்? 4 டைம்ஸ். 4 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, 4 டைம்ஸ். இந்த பதவி பிரமாணம் உறுதிமொழிகளை பத்தி கூறக்கூடிய ஷெட்யூல் என்ன? செகண்ட். செகண்டா, தேர்டா?
Third, Third. ma'am. salary. செகண்ட் என்ன வரும்? Salary. Salary allowances. சேலரி அலவன்ஸ். செவன்த் என்ன வரும்? செவன்த் ஷெட்யூல் List. லிஸ்ட் ஸ்டேட் சென்ட்ரல் லிஸ்ட். எய்த் ஷெட்யூல் Language. 17th பார்ட் என்ன? Languages. லாங்குவேஜஸ் லாங்குவேஜஸ். ஓகே. ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூல் வந்து எப்போ வந்து அம்பேத்கர் எழுதியிருப்பாரு? 1930. அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட். Annihilation of caste. 36. 1938. 1938 ஆ 6 ஆ? 8 ma'am. தான். 1936 மே மாசம் 15. மே வந்து 15. ஓகே. அதே மாதிரி இன்னொரு புக்கும் எழுதியிருப்பாங்க. அதாவது இது சாதி ஒழிப்பு நூல் வந்து first. இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின். பெரியார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற புக்கு யார் எழுது? அது இதே வருஷம் தான். சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற புக்கு யார் எழுதுனது? அம்பேத்கர். இது வந்து வருஷம் வந்து 1946. சாரி, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1946. ஓகேவா? ஒரு நிமிஷம். யாரானாலையும் லிங்க் ஓபன் பண்ண முடியல, ஓபன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு தெரியலையே. சரி, ஓகே, பார்க்கலாம். அதே மாதிரி ரானடே, காந்தி, ஜின்னா. யாரோட புக் மேம்? எதுப்பா? சூத்திரர்கள் யார்? இது எல்லாமே அம்பேத்கரோட புக். அம்பேத்கர் புக் 3 கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருந்தோம். 36. ஒண்ணு வந்து அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட்பா, அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட். அப்புறம் சூத்திரர்கள் யாரு? அதுக்கப்புறம் இதுக்கு இங்கிலீஷ்ல மேம் சூத்திரர்கள் Who யாரு? were Chudras? Who were the Chudras? புரியுதா? Who were the Chudras? Okay, okay then. காந்தி, ஜின்னா. இதுப்பா ரானடே, காந்தி அண்ட் ஜின்னா. இது ஒரு புக்கே ஆக்சுவலா. அதுக்கப்புறம் காந்தியும், இது எல்லாமே அம்பேத்கர் தான். நீங்க காலவரிசைப்படுத்துங்கிறத கொஸ்டின். காந்தியும் தீண்டத்தகாதவர்களின் விடுதலையும், தகாதவர்களின் விடுதலையும். இது மெயின்ஸோட 2A மெயின்ஸோட செட் ஆஃப் கொஸ்டின். தமிழோடது மட்டும் நான் எடுத்தேன் இன்னைக்கு. அது இன்னும் பைலிங்குவல் பண்ணல. சரி, சொல்லுங்க. இது மட்டும் இப்போ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த 4மே அம்பேத்கரோடதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அனிஹிலேஷன் நமக்கு தெரியும் 1936. எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மே மாசம் 15. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹூவேர் சூத்ராஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1946. அது நான் வச்சுங்க. நீங்க கெஸ் பண்ணுங்க. ரானடே, காந்தி, ஜின்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்குமா பின்னாடி வந்திருக்குமா? ஜஸ்ட் கெஸ் இட். முன்னாடி தான் வந்திருப்பாங்க. 3 பேர் சொல்றாங்களா? சோ 1943. ஓகே. காந்தியும் தீண்டத்தகாதவர்களின் விடுதலையும் இருக்கு இல்லையா, இதுமே 1943 தான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்தது இந்த ரானடே, காந்தி, ஜின்னா. அதுக்கப்புறம் தான் இந்த காந்தியும் தீண்டத்தகாதவர்களோட விடுதலையும். ஓகே. சோ இது மட்டும் நான் வச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. மாநிலங்கள் மற்றும் சிறுபான்மையினர், தீண்டத்தகாதவர்களுக்கு என்ன செய்தார்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஓகே. தீண்டத்தகாதவர்கள் யாரு, அவங்க ஏன் தீண்டத்தகாதவராக மாறினாங்க, இந்த மாதிரி புத்தகம்லாம் அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இவர் ஒரு வாராந்திர பத்திரிகை 1930 வந்திருக்கும். என்ன பத்திரிகை? ஒரு வாராந்திர பத்திரிகை 1930 வந்திருக்குப்பா. ஜனதா அப்படிங்கிறது இது அவரோட தான். எல்லாமே அம்பேத்கர் தான். இவர் எப்ப புத்த சமயத்துல தன்னை இணைத்து கொண்டார்? 1956 மேம். 1956 அக்டோபர் 14. என்ன பிளேஸ்லப்பா? நாக்பூர்ல மேம். நாக்பூர் செக்ஷன்ல அதுக்கான இது பண்ணிருக்காங்க. நாக்பூர், எஸ், நாக்பூர்ல. இவர் எழுதின ஒரு புக் வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் 1957 வெளிவந்துச்சுன்னு சொல்லி ஒரு புக் சொல்லுவாங்கப்பா. என்னன்னு சொல்லுங்க? புத்தாவும் அவர் தம்மாவும். தம்மாஸ். யா, புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோட ஃபேமஸ் கோட் ஏதோன்னு சொல்லுங்க. நான் வணங்கும் தெய்வங்கள் 3ன்னு சொல்லியிருப்பார்ல, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க? சுயமரியாதை, தன்னம்பிக்கை. முதல் தெய்வம் வந்து அறிவு, 2வது சுயமரியாதை, 3வது வந்து நன்னடத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. நன்னடத்தை.
ஜாதி களையப்பட வேண்டிய கலை. ஆக்சுவலா இது பெரியாரா அம்பேத்கரா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் இருக்கும். இது அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லட்சிய சமுதாயம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இப்பதான் நம்ம படிச்சோம். எங்க படிச்சோம்? பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல படிச்சோம். மேடம் ஓகே. நான் வணங்கும் தெய்வங்கள் சொன்னீங்களா மேடம்? 3 என்னென்ன மேடம்? அறிவு, முதல் வந்து அறிவுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அறிவு, அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை, மூணாவது நன்னடத்தை. ஓகே மேம். நன்னடத்தை. ஓகே. மேம் அப்புறம் லட்சிய சமுதாயம் சொன்னீங்களே அது என்ன? அது டபுள் கோட். ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அதே மாதிரி இது நமக்கு தெரியும். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் ஏழைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருப்பாரு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போறதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இதுவும் சொல்லியிருப்பாங்க. இந்த கோட்டுக்கு பசும்பொண்ணுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வி மற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது யார் சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் அம்பேத்கர் தான். ஸோ இதெல்லாமே நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? அவர் எப்ப இறந்தாரு ஆக்சுவலா? 1950. அக்டோபர் 14ல வந்து 1956ல புத்த மதத்தை தள்ளி இருப்பாரு. அதே வருஷத்திலேயே அவர் இறந்திருப்பாரு. 1950 டிசம்பர் 6. டிசம்பர் 6. டிசம்பர் 6ல வந்து அவர் இறந்திருப்பாங்க. நிர்வாணா. நவீன கால மனு அப்படின்னு யாரு சொல்லுவாங்க? மனு சாஸ்திரம். நவீன கால மனு அப்படின்னு யாரு சொல்லுவாங்க? அம்பேத்கர் மேம். இவரை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி இவருக்கு பாரத ரத்னா எப்பப்பா வந்துச்சு? 1990. இவரோட சிலை வந்து காரல் மார்க்ஸ் சிலையோட இணைக்கப்பட்டது எங்க? லண்டன் அருங்காட்சியகத்துல இவரோட சிலை, டாக்டர் அம்பேத்கரோட சிலை காரல் மார்க்ஸ் சிலையோட இணைக்கப்பட்டது. லண்டன்ல சொல்லுவாங்க. ஓகேவா? பகுத்தறிவு துறையில் இவருக்கு இணை இவரேன்னு என்னப்பா? பாரத ரத்னா எந்த வருஷமா? பாரத ரத்னா 1990. எம்ஜிஆர் எப்ப வாங்கியிருப்பாங்க? 1988. இவர் வந்து 1990. என்ன கொஸ்டின் கேட்டேன் நான் நெக்ஸ்ட்? பகுத்தறிவு துறையில அவருக்கு பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை இவர் தான் அப்படின்னு யாரு வந்து சொல்லுவாங்க? இந்த டபுள் கோட் யாரு சொன்னது? பகுத்தறிவு துறையில் இவருக்கு இணை இவரே அப்படிங்கிற மாதிரி. அம்பேத்கர். அம்பேத்கரை யார் சொல்லிருப்பாங்க? நேரு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி. பகுத்தறிவு செம்மல்னா நம்ம பெரியாருக்கு போக கூடாது. அம்பேத்கரை இப்படி யார் சொல்லியிருக்காங்க? ராஜேந்திர பிரசாத். இல்ல, பெரியார் தான். பெரியாரை தான் பாராட்டியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. பெரியாரே இவரை அம்பேத்கரை வந்து பகுத்தறிவு செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதே மாதிரி தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர். இதெல்லாமே தமிழ் புக்ல இருக்கும். யார் சொன்னது? இல்ல, ராஜேந்திர பிரசாத் தான் அது வந்து சொல்லியிருப்பாரு. யார சாஹித் இ அசாம் அப்படிங்கிற சிறப்பு பெயரோட நம்ம சொல்லுவோம்? சாஹித் இ ஆசாம். இந்த ஹிந்தி நேம்க்கு என்ன மீனிங் கண்டுபிடிச்சாங்க? பகத்சிங். ஓகே, பகத்சிங்க தான் நம்ம வந்து இப்படி சொல்றோம். இவங்க எப்பப்பா மத்திய சட்டசபையில வந்து குண்டு வீசிருப்பாங்க? கரெக்டா அந்த டேட் 1929 ஏப்ரல் 8. அலாங் வித் ஹூம்? இவரும் இன்னொருத்தர் யாரு? பதுகேஸ்வர். ஓகே. இவர் நான் ஏன் நாத்திக நானேன் யாரோட புக்கு? பகத்சிங்கோட புக்கு. எந்த சிறையில இருந்தப்ப அவர் இதை எழுதியிருப்பாரு? ஆயிரத்தி 1930 எழுதியிருப்பார். லாகூர் சிறை. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாகூர் சிறை இருந்தப்ப 1930 வந்து எழுதியிருப்பாரு. எப்ப இவர் இறந்திருப்பாருப்பா? ஐ மீன் எப்ப அவள தூக்கு போட்டிருப்பாங்க? 1931. மார்ச் 23, 1931. ஆக்சுவலா இவங்க எப்ப தூக்கிலிடப்பட்ட சொல்லியிருப்பாங்கன்னா மார்ச் 24 வந்து தூக்கிலிட சொல்லியிருப்பாங்க 1931. பட் ஒரு நாள் முன்னாடியே பண்ணிருப்பாங்க. யார் யாரு இவரோட சேர்ந்து? யார் யாரு? பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். ஆக்சுவலா இவர் இந்த மத்திய சட்டசபையில குண்டு போட்டதுக்காகத்தான் அவர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்ல வேற என்ன?
சாண்டர்ஸ் அதுக்கு கொலை ம். பண்ணது. சாண்டர்ஸ் கொலை சாண்டர்ஸ். வழக்கு. ஸோ இதைத்தான் மாத்தி மாத்தி நம்ம டிஃப்ரெண்டா கேட்பாங்க. அப்ப நம்ம கரெக்டா இருக்கும். ஓகேவா? இவரோட இந்த மார்ச் 23 தான் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம்? மார்டர்ஸ் டே. ம். ஷாஹித் நிவாஸ், தியாகி தினம்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. டைம் என்னாச்சு? 11 ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட்டா ஸ்டார்ட் பண்ணல. சரி, டயர்டா இருக்கீங்களா? ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துடலாமா? தமிழ் கொஸ்டின் ஒரு 10-15 கொஸ்டினா பார்த்துடலாமா, இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். எஸ் மேம். பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஓகேவாப்பா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. ஓகே. அடாதுடி சொல்லுங்க டக்குன்னு. அடாதுடி. தீம்பு தீச்செயல் மேம். தீச்செயல். அடாபிடினா? கொடுஞ்செயல். அடாபிடினா கொடுஞ்செயல். அடாதுடி அப்படின்னா வந்து தீச்செயல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. வேய்புரை தோல். இதுல வந்து வேற்றுமை உருபு இருக்கா, உவம உருபு இருக்கா? வேய்புரை தோல். உவம ஊமை புரை. உறுப்பு. உவம உருபு. உவம உருபெல்லாம் ஒன்னு சொல்லிருங்க. போல புரைய அண்ண. அண்ணன். போல, புறைய, அன்ன, இன்ன, மான அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உப்ப உப்ப. ஓகே. கடுப்ப மான, கடுப்ப. இதுல ஒப்ப எனக்கு உருளை. கரெக்டா வல்லின ஒப்ப, உரள. ஓகே. எனக்கு கரெக்டா இது வல்லின மெய் போட்டு எழுதணும். அந்த அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு மேம். பொல்லா இக்கு ஒரு மேம். குதிரை. அந்த ஈரு. பொல்லா இங்க இப்ப வரும் இல்லையா? சோ இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம்? இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம்? அந்த இந்த சிட்டு இதுல மேம் அது சுட்டு பெயர்களுக்கு பின்பு அந்த இந்த என்ற சுட்டு பெயருக்கு பின்பு வரும் வல்லின மிகும். இது வந்து சீர்கட்ட எதிர்மறை பெயரச்சு திருமணம் வரும். இதே பொல்லாத குதிரைன்னு சொல்லிடுவேன். அப்ப இங்க இக்கு வருமா? வராது மேம். வராது. ஏன் ரீசன் என்ன? ஒரே ஒரு பெயர் பெயரெச்சம். வரும். ஈறுகள் எதிர்மறை பெயரச்சம். இதுல வரும். ஓகே. உட்கிடக்கைனா என்ன? உட்கிடக்கை மீனிங். உட்கிடக்கை அப்படின்னு என்ன? உள் கருத்துன்னு அர்த்தம். உள்ள கருத்து இருக்குங்கிற மாதிரி. உட்கிடக்கைனா உட்கருத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். உண்டியட் புரட்டுன்னா என்ன? இது தெரியும், நிறைய டைம் யூஸ் பண்ணிருப்போம். உண்டியட் புரட்டு. உண்டியல் புரட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காசு சேர்த்து வைக்கிற உண்டியல் புரட்டு. போங்க மேம். பண மோசடி. பண மோசம். உண்டியட் பிரஸ்னா பண மோசம். ஓகே. உதறுகாலி அப்படின்னு என்ன? உதறுகாலி. காலை இழுத்து இழுத்து நடக்கிறவங்க. அதுவும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கு. உப்பில்லா பேச்சு. பயனற்றது. பயனற்ற உரையாடல். தேவையில்லாம பயனற்ற உரையாடல். ஓகே. ஈரொட்டு நம்ம கேட்ட கொஸ்டின். ஈரொட்டு. ஈரொட்டுனா நாட் ஷியோர், உறுதியின்மை. ஈரொட்டு அப்படின்னு என்ன? உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம். ஈடு கட்டுதல். சரி செய்தல். ஈடு கட்டுதல்னா பிணை, பிணை கொடுத்தல், ஃபைன் கொடுக்கறது மாதிரி. ஓகேவா? முகத்துல ஈ ஆடல, உன் முகத்துல ஈ ஆடவில்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈ ஆடல அப்படிம்பாங்க. ரொம்ப கவலையா இருக்கிறது. இந்த விஷயம் அப்படியே ஷாக்கா இருக்கு. அதை கேட்ட உடனே முகத்துல ஈ ஆடல அப்படிம்பாங்களே, ரொம்ப கவலையா இருக்குது. ஓகே. இன்னார் இனியார்னா யாரு? இன்னார் இணையர்னா யாரு? இன்னார்னா நண்பர். இன்னார்னா பகைவர். இனியார்னா நண்பர். இன்னார் இணையார்னா இத்தகைய தன்மை உடையவர். இன்னார் இனியர் அப்படின்னா வந்து பகைவரும் நண்பரும். இதே ரிணைய ஐ அப்படி போட்டோம்னா இத்தகைய தன்மை உடையவர். சோ இத்தன்மை உடையவர். இத்தன்மை உடையவருக்கு பின்னாடி இத்து வரும். இதே இத்தகைய தன்மைன்னு வந்தா இத்தகைய அத்தகைய எத்தகையக்கு பின்னாடி வராது மேம். வல்லினம் மிகாது. ஓகே. எந்த நம்பருக்கு மட்டும் மிகும்னு சொன்னோம்? 8 10. 8 10. எந்த வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில மிகும்னு சொன்னோம்? எந்தெந்த இதுல சொன்னோம்? 2 3 5 7. 7. ஓகே. எந்த தொகையில எல்லாம் மிகும்னு சொன்னோம்? 6ஆம் வேற்றுமை தொகை
மிகு மேம். அதே மாதிரி இன்னொரு வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை ஏழாம் தொகை மிஸ். வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை தொகை. ஓகே, நினம்னா என்னப்பா? நினம் கொழுப்பு. நினம் அப்படின்னா கொழுப்பு அப்படின்னு அர்த்தம். உரும்னா என்ன? உரும்னா இடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். இது எத்தனாவது வேற்றுமை தொகை இல்ல வேற்றுமை விரி, எது வேணா சொல்லலாம். ஐந்தாம் வேற்றுமை. பாடுவதில் வல்லவர். என்ன ஐந்தாம் பேஸ்ல சொல்லலாம்? இது வந்து 5th வேற்றுமை தான். இல் Yes, ma'am. அப்படிங்கறதுல வந்திருக்கு. எதுல வந்திருக்கு? என்ன பொருள்ல வந்திருக்கு? நீங்கள், ஏதோ, எல்லைல சொல்லுவோம்ல, அதுல என்ன பொருள்ல வந்திருக்கு? ஏது. ஏதுன்னா எதுல வல்லவரு, எதுல வல்லவர்? ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஆட்டம், இதோட இலக்கண குறிப்பு சொல்லுங்க. ஆட்டம் இலக்கண குறிப்பு சொல்லுங்க. தொழிற்பெயர். ஆட்டம் தொழில் பெயர். போக்கு தொழிற்பெயர் மேம். வருகை தொழிற்பெயர் மேம். பார்வை அதுவும் தொழிற்பெயர் மேம். நட்பு தொழிற்பெயர் மேம். மறைவு உணர்ச்சி இது எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் தொழில் பெயர் விகுதிகள் பாருங்க. சி, உ, பு, வை, கு, பூ, சி, கை, அம் இதெல்லாமே வந்து தொழில் பெயர் தான். விலை விலை அதுவும் தொழிற்பெயர் மேம். ஐ அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. ஓகே, ஆடி இரு பொருள் தருக. ஆடி ஆடி மாதம். இன்னொன்னு ஆடி குவியாடி. குவியாடி குளியாடின்னு சொல்வீங்களா? சோ அப்ப கண்ணாடி கண்ணாடி குவியாடி குளியாடி கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. குவியாடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குளியாடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கிட்ட பார்வை தூர பார்வைக்கு சொல்லுங்க. கிட்ட குழி கிட்ட குழி தோண்டி கிட்ட பார்வை கிட்ட குழிய தோண்டி எட்ட அந்த மண்ணை குவிக்கணும். சோ இதுதான். இது வந்து மேக்ஸ் இதுல பார்ப்போம், சயின்ஸ்ல பார்ப்போம், அது வேண்டாம். மட்டு அப்படின்னு என்ன? மட்டு குணவை உண்ணாதேல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அளவு மேம். மட்டு அப்படின்னா அளவு. இன்னொரு பொருள், இரு பொருள் தருக டாபிக்ல சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணு அளவு, இன்னொன்னு கல். கல்லுக்கும் மட்டு அப்படின்னு பேராமா. சரியா? 3 சுழினா வன்மை போட்டா என்ன மீனிங்பா? 3 சுழினா வன்மை போட்டா what does it mean? கொடைத்தன்மை, வழங்குதல். கொடைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அருகு அருகம்புல்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்கு 2 பொருள் என்ன? அருகுனா புல்லுன்னு நம்ம சொல்றோம். எலஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அரு. ஓகே, இவுளினா என்னப்பா? இவுளி யானை மேம். குதிரையா மேம்? நோ, இல்ல மேம். குதிரை. இவுளி மறவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இவுளி அப்படின்னா குதிரை. வேங்கைனாப்பா? புலி. புலி மேம். இத வந்து வேங்கை அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம சொல்லுவாங்க தனிச்சொல், தொடர்ச்சொல், பொதுச்சொல், பொதுமொழி, தனிமொழி. இது வந்து அது என்ன கேட்டகரியில வரும்? வேங்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேங்கைனா புலி. இதே பிரிச்சு வேம் கூட்டல் கை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? வேகின்ற கை அப்படின்னு. ஓகே, விலங்காய் பிரித்து எழுதுங்க. விலங்காய் பிரித்து எழுதுங்க. விலங்காய். விலம் கூட்டல் காயா? விலம் கூட்டல் காயான்னு கேட்டேன். அப்படித்தானே வரும். 9th ஒரு பாக்ஸ்ல இருக்கும். யோசிச்சு சொல்லுங்க. வில கூட்டல் காயா இல்ல விலம் கூட்டல் காயா? வில கூட்டல் காய். வில கூட்டல் காய். ஏன்னா விலங்கிறது மரம். மரப்பெயருக்கு முன்னாடி மெல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ இத விலம் கூட்டல் தான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் இட் இஸ் ராங். வில கூட்டல் காய் அப்படிங்கறத சொல்லணும். கூற்று சொல்றேன். பூக்கு முன்னாடி, அதாவது பூ கூட்டல் செடி, இத வந்து பூஞ்செடின்னு எழுதலாம். பூச்செடி இச்சும் போடலாம், இச்சும் போடலாம். காரணம் வந்து பூ பெயருக்கு முன்னாடி வல்லினமும் வரும், மெல்லினமும் வரும் அப்படின்னு சொல்றேன். இது கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தானே? அதே மாதிரி வேற புளி இருக்கு இல்லையா? புளி அப்படிங்கிற சுவை பெயர். இதுக்கு முன்னாடி இப்ப புளி கூட்டல் சோறுன்னு வச்சுக்கோங்களேன். சோறு அப்படின்னு சொல்ல புளிச்சோறு. அதே மாதிரி பூவும் அதே மாதிரிதான். பூ கூட்டல் தொட்டி,
பூந்தொட்டி பூந்தொட்டி பூந்தொட்டி. இந்தும் போடலாம், பூத்தொட்டி இத்தும் நம்ம போடலாம். ஸோ அதே மாதிரி விலங்காய் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பிரிச்சு எழுதும்போது நிறைய பேர் தப்பு பண்றது. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. செவிகள் உணவான, இதுக்கு வந்து செவிகள் உணவான, இதுக்கு வந்து வேற்றுமை என்னன்னு சொல்லுங்க. 4ஆம் வேற்றுமை மேம். 4ஆம். எப்படி வரும்? செவிக்கு உணவான. உணவு. ஒரு நிமிஷம். செவிகளுக்கு உணவான அப்படின்னு வரும். அப்ப 4ஆம் வேற்றுமை தொகை. முத்துடை தாமம்பா 6ஆம் இரண்டாம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க உடன்தொக்க தொகை. தொகை. முத்தினை உடைய தாமம். முத்துடை தாமம்க்கு எனக்கு இத்து வருமா வராதா? முத்துடை தாமம் வள்ளினம் மிகமா மிகாதா? வரும். வெளிப்படையா வரல. வரும் மேம். வராது. அதனால மிக மேம் இல்ல வருமா? உடன்தொக்க தொகைக்கு வரும் தானே மேம்? வெளிப்படையா ஆமா. வந்தா இரண்டாம் வரும். வேற்றுமை. ஆனா இது நம்ம எந்த பேஸ்ல எடுக்கணும்? இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அந்த பேஸ்ல நம்ம எடுக்கணும். அந்த பேஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் முத்துடை தாமம். எஸ் மேம். ஓகே. தஞ்சை ஆண்ட முத்தரையரை பற்றி கூறக்கூடிய அறநூல். தஞ்சை ஆண்ட முத்தரையரை பத்தி கூறக்கூடிய அறநூல். நாலடியார். முத்தரையர் அப்படின்னாவே யார் வரணும்? நாலடியார். நாலடியார் அப்படின்னு அது அது வரணும். ஓகே. உறுப்பு இந்த ரெண்டுக்கு என்ன மீனிங்? இந்த ரா சின்னரா போடுறோம், இன்னும் பெருசு, அப்படிதான் நம்ம பேசுவோம். சொல்லுங்க. எண்ணிக்கை. பெரிய ரூ வந்து பாகம். மேல அது இருக்கிறது எண்ணிக்கை மேம். செகண்ட் ஒன் பாகம். அது மாதிரி வரும். இத்தனை உருப்படிகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கை வரும். ஒரு நிமிஷம். சினமும் ஒரு பேர் இருக்கு. இத்தனை உருப்படிகள், இவ்வளவு உறுப்பு இருக்கு. இதே வந்து நம்மளோட உடம்புல இருக்க உறுப்புக்கு எந்தரா வரும்? பெரிய இந்த இது வந்து Second நம்ம எழுதுறது உடம்புல வந்து இருக்கக்கூடியது. ஓகே. கிளை கிளைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த உறுப்புங்கிறது சினம். வெகுளினாலும் சினம் தானே? வெகுளி சினம். செற்றம்னால போக்குக சினம். போக்குக என்றால் செற்றம் செற்றம். போக்குக என்றால் வெகுளி போக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல சொல்லுவாங்க? நீலகேசியா? ஆமா ஆமா. போக்குக என்றால் ஆக்குக என்றால் அறத்தை ஆக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. போக்குக என்றால் சினம் போக்குக. காக்குக என்றால் தவம் காக்குக அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் சொல்றேன். ஓகே. ஏனம்னா என்னப்பா? ஏனம் ஏன் ரெண்டு இது இருக்கு. வரும் மேம். ஒண்ணு வந்து பாத்திரம், எஸ் மேம். இன்னொன்னு வந்து பன்றி. பன்றிக்கும் ஏனம் அப்படிங்கிற பேரு தான் வந்து யூஸ் பண்றாங்க. பன்றி ஏனம். ஓகே. அரிமானா? சிங்கம். அரிமா சிங்கம். வேங்கைனா புலி. இப்போ சங்ககால ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவரோட பாடல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது கரெக்டா? கரெக்ட். ஐங்குறுநூறில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? ஐங்குறுநூறில் இடம்பெற்றுள்ளது. தப்பு மேம். ஐங்குறுநூறுல இருக்காது. எது எதுல எல்லாம் இருக்கும்? புறநானூறுல இருக்கும், குறுந்தொகையில இருக்கும், அதுக்கப்புறம் நற்றிணையில இருக்கு மேம். நற்றிணையில இருக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு யாருதுன்னு நமக்கு தெரியும். ஔவையாரோட தெரியும். எந்த நூல்ல இந்த வாசகம் எழுதியிருப்பாங்க? கொன்றை வேந்தனாமும். கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன்ல தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகே. வளையல் இது வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் நமக்கு தெரியும். எவ்வளவு மாத்திரை வரும் இந்த லைக்கு? 1.5 மாத்திரை மேம். 1.5 மாத்திரை. ஓகே. இதே கடைசியில வந்துச்சுன்னா, கடை லாஸ்டா வந்துச்சுன்னா ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை. சொல்லின் முதலில் மட்டும் வரும் குறுக்கம் என்ன குறுக்கம்? சொல்லின் முதல்ல மட்டும் வர்றது ஔகார குறுக்கம். ஓகே. பாடம் சொல்லுங்க. ஏனம்னா பாத்திரம், இன்னொன்னு என்ன மேம் சொன்னீங்க? பன்றி. பன்றி. ஏனம்னா பன்றி, பிக் அண்ட் பாத்திரம். ஓகே. ஓகே. ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? இல்ல மேம் கரெக்ட்.
ஓகே. பாடம் படித்தான், வளம் வந்தான். இதுல எது மகர குறுக்கம் வரும்? வலம் வந்தான். சோ வருமொழி முதல்ல வகரம் வந்துச்சுன்னா இந்த இம்க்கு எவ்வளவு மாத்திரை? ஹாஃப்ல இருந்து எவ்வளவு மாத்திரையா குறையும்? கால் மாத்திரையா கால் மாறும். மாத்திரையா குறையும். So இததான் மகர குறுக்கம் சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொன்னு மகர குறுக்கம்னுக்கு வரும். என்ன பாயிண்ட்ஸ் படிப்போம்? போன் போல் உன் போன்ம, போன்ம, மருண்ம இதுக்கெல்லாமே வந்து பார்த்தோம்னா அது மகர குறுக்கு தான் வரும். கி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி இதோட பொருள். அதே மாதிரி நா, வே, யா நிறைய இருக்கு. யானா அகலம். யானா அகலமும் சொல்லலாம். யானா கட்டுதல், யாப்புக்கு கட்டுதல் சொல்றாங்களே சோ அந்த கட்டுதலும் சொல்லலாம். இந்த கலர் உங்களுக்கு எந்த கலர் கம்ஃபர்டபுளா இருக்குப்பா? இது ஓகே மேம். எப்படி இருந்தாலும் கோழிக்கு இருக்க மாதிரி தான் கிறுக்குவ என்னத்தையோ பண்ணுன்னு சொல்றீங்க கரெக்டா? ஓகே. கீனா வந்து தடை, கீனா வந்து தடை. ஓகே. நா அப்படின்னா மிகுதி, நா அப்படின்னா மிகுதி. வேனா இந்த ஒற்றெழுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த ஒற்றெழுத்து வந்து வேன்னு சொல்லுவாங்க. சரி, எவ்வளவு ஒற்றெழுத்துகள் சொல்லோட இறுதியில வரும் சொல்லுங்க பாப்போம். மொழி இறுதியில் வரும் மெய்யெழுத்துகள் எத்தனை? நம்பர் கேக்குறேன். வே 11. சோ இந்த 11 சொல்லாம அந்த 7 எது வராதுங்கறத மட்டும் சொல்லுங்க. கசட தபர அது கசட தபர ஆராய்ச்சா ஆறுமே வராது. ரால வராது. கரெக்ட். சோ கசட தபர 6 வரும். அடுத்தது இங்கு இது வந்து வராது. ஓகேவா? சரி, மரம்னா இதுக்கு என்ன மீனிங்? நம்பர் 1 என்ன மீனிங்? நம்பர் 2 வீரம் வீரம். இது வந்து ட்ரீ. மரம் வந்து மொழியோட முதலில் வரக்கூடிய வினா எழுத்து என்ன? அதாவது ஒரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இறுதியில வரக்கூடிய இது யா. அண்ட் லாஸ்ட் ரெண்டுல வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து ஏ யா. என்ன, யார் இது முதல்ல மட்டும்தான் வரும். இதுல வந்து ஆவோ. இறுதியில வந்து வந்ததா, வந்ததோ, வந்தானா, அது வந்ததோ. ரெண்டுத்துலயும் வர்றது வந்து ஏ. ஏவரின் இவ்விருமையும். அதே மாதிரி உடம்பெடுமை சந்தியில நம்ம படிப்போம். அதுல சொல்லுங்க. உயிர்ப்பினர்ச்சி இ ஐவரின் யவ்வும் இ ஐவரின் யவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏனே உயிர் வவ்வும் ஏவரின் இவ்விருமையுமா? சோ இந்த ஏ தான் வந்து ரெண்டு வருது. So, இங்கே ஏ வந்து ரெண்டு யாவும் வரலாம் வாவும் வரலாம். அதே மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா ஏ வந்து மொழியோட முதல்ல வர வினா எழுத்து, இறுதியில வர வினா எழுத்து அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். ஓகே. அஃது எங்க யூஸ் பண்ணுவோம், அது எங்க யூஸ் பண்ணுவோம்? அது வந்து பக்கத்துல வவ்வல் சவுண்ட் வரணும். அஃது இங்க வந்து அது வந்து கான்சனன்ட் சவுண்ட் வரணும். உயிர்மெய் எழுத்து வரணும். அது நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். நன்றாக. இங்க ஏதோ ஒரு உயிரெழுத்து வர மாதிரி சொல்லுங்க. அது இங்கே உள்ளது அந்த மாதிரி சொல்லுவான். ஓகேவா? ஓகே. சரி. சோ அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம எதுக்கு மொழி இறுதி எழுத்துக்கள் எவ்வளவுன்னு சொன்னோம்? 11. இப்போ நான் சிவப்புன்னு சொல்லுமா, சிகப்புன்னு சொல்லுமா, நாட்கள்னு சொல்லலாமா, நாள்கள் அப்படின்னு சொல்லுமா? நாள்கள். இல்லு வருமா, இட்டு வருமா? நாள் இல்லுதான் வரணும். இல் வரணும். ஓகே, அது கரெக்ட். அதே மாதிரி சிகப்புன்னு வரணுமா, சிவப்புன்னு வரணுமா? சிகப்பா, சிவப்பா ரெண்டாவது எழுத்துதான் ஃபர்ஸ்ட் எழுத்து. வா வரணும். வல்லுனர் எந்தெல்லாம் போடுவோம்? வல்லுனர் எந்தெல்லாம் போடுவோம்? நான் நண்டுக்கு வர நாம நண்டுக்கு வரக்கூடிய நான். நண்டு. நண்டுங்கிறது என்ன குற்றியல் உகரம்? நண்டுங்கிறது என்ன குற்றியல் உகரம்? மென்தொடர் வன்தொடரா மென்தொடரா? மென்தொடர் மென்தொடர். ஞஞன நமன. மென்தொடர் குற்றியல் உகரம். அரசு அப்படிங்கிறது என்ன குற்றியல் உகரம்? அரசு. உயிர் தொடர் குற்றியலுகரம் மேம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம். மாவு என்ன குற்றியலுகரம்? முற்றியலுகரம் மேம். அது முற்றியலுகரம். நடு.
நடுமையம்னு சொல்லுவோம்ல, வெற்றிலை நடு, லைக் தட். முற்றியலுகரம். நடுங்கிறதும் என்னதுதான், முற்றியல் உகரம் தான். ஏன்னா தனி குறிலுக்கு அப்புறம் குசுடு அடுத்து துப்பு வந்து வந்தாலும் Yes, ma'am. அது வந்தாலும் அது முற்றியல் உகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆகடியம்னா திணையாம். மீனிங் யா மீனிங். ஆகரியம். எஸ் மேம், படிச்சேன். ஐயோ மறந்துடுச்சு. ஆப்ஷன் இருக்கா மேம்? ஆப்ஷன்லாம் இல்லப்பா. சொல்லிருங்க மேம். இப்ப 2A மெயின்ஸ்க்காக கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம். ரஃபா கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை நான் அப்படியே எது நான் டிக் பண்ணி கொடுக்குறனோ அதான் ஃபைனல் கொஸ்டின்ல வைப்பாங்க. இது சும்மா எனக்கு கொஸ்டின் கேட்கறதுக்காக நான் இது பண்ணேன். மொத்தம் ஒரு 200 ஒரு 400 கொஸ்டின் எடுப்பாங்க. அதுல இருந்து 200 நம்ம சூஸ் ஏளனமா பண்ணலாம். மேம்? ஏளனம். கரெக்ட். ஏளனம். ஆகடியம் அப்படின்னா ஏளனம் அப்படின்னு அர்த்தம். புனைனா என்னப்பா? 3 சுழி நகரம் புனை. மிதவை தெப்பம் மேம். தெப்பம். 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 இதே 2 சுழி நானா? திலா. மரம் மேம். அது புன்னை தானே மேம்? இல்ல மேம், இது புனைதான மரம். இங்க பாருங்க. காடு கவிதை 2 சுழி நா அப்படின்னா என்ன ஆமா சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் புனைதல், உருவாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதை, புனை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றது, அலங்காரம் பண்றது, இதுக்கெல்லாமே நம்ம 2 சுழி நா தான் போடுவோம். 3 சுழி நா புனை போட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி என்னதான், தெப்பம். புனல்னா என்ன? நீர் மேம். நீர். 2 சுழி நா போடுவோம், 3 சுழி நா போடுவோம். 2 சுழி. நாளிகேரம்னா என்ன மரத்தை குறிக்கும்? தென்னை. மரம். நாளிகேரம்னா தென்னை மரத்தை குறிக்கும். கோழி அப்படின்னா ஆச்சான். அரச மரம். இல்ல அரச மேம், மரம். அரச மரம். கரெக்டா? அரச மரம் தான். அகம் அப்படின்னாலும் அகன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தானே. எஸ் மேம். நிலம் அப்படின்னாலும் நிலன்னாலும் ஒரே மீனிங் தானே. இது என்ன சொல்லுவோம்? இது ஈற்றுப்போலி மேம். ஈப்போலி. பந்தல் அப்படின்னாலும் பந்தர் அப்படின்னாலும் சேம் தான். சோ என்ன சொல்லணும் அப்படின்னா, மகரம் ஈற்றுப்போலியில மகரம் நகரமானாலோ லகரம் ரகரமானாலோ சேம் மீனிங் தான் கொடுக்கும் ஈற்றுப்போலி. சோ என்னவா மாறுதுன்னு வேணா கேட்கலாம். அப்ப சடனா நமக்கு எக்ஸாம்பிள் தோணலைன்னா நம்ம தப்பு பண்ணிடுவோம். மகரம் நகரம் மாறுது. சோ நிலம் நிலன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லகரம் ரகரமாக மாறும். பந்தல் பந்தர், அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஓகே. நாலடியார தொகுத்தவர் யாரு? பதுமனார். கொஸ்டின் வந்து நாலடியார இந்த முப்பாலாக அறம் பொருள் இந்த மாதிரி முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் யாரு? தர்மர் மேம். தருமர். இந்த தருமர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காருங்கிறேன். கரெக்டா? கரெக்ட் தான். கரெக்ட் மேம். கம்மாய் அப்படின்னு எழுத்து வழக்குல எழுதுனா இது கரெக்டா தப்பா? கண்மாய். கண்மாய் மேம். கண்மாய். கண்மாய் கண்மாய். சோ 3 சுழினா தான் வரணும். கண்மாய். ஓகே. சட்டி எடுத்தல்னா என்ன அர்த்தம்? சட்டி தான் எடுப்பேன். கரெக்டா படிக்கல. இல்ல மேம், அது வந்து பிச்சை யாசகம் போடுது. அதுக்கு நான் எந்த ரா போடணும்? சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமா? சின்னரா. சின்னரா மேம். யாசம் இரத்தல். ரவினா என்ன ஆக்சுவலி? ரவி சூரியன். சூரியன். ஆரூர் அப்படின்னா எந்த ஊரை நம்ம ஆரூர்னு சொல்வோம்? திருவாரூரா? அருமை. திருவாரூர் தான். கரெக்ட்பா. திருவாரூரை தான் நம்ம ஆரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சிறிதுரைத்தல்னா என்ன? என்ன மேம்? சிறிதுரைத்தல்பா. சிறிதுரைத்தல் கொஞ்ச நேரம் பேசுறதா மேம்? இகழ்ந்து பேசுதல். சிறிதுரைத்தல்னா என்னன்னா இகழ்ந்து பேசுறது. அதுதான் சிறிதுரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமையா பேசுறது. ரொம்ப இகழ்ச்சியா பேசுறது. இவெல்லாம் எங்க okay. போய் பாஸ் போறான், இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. தரங்கம்னா என்ன சொன்னீங்க? ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? கேட்டனா? தரங்கம் அலையா மேம்? கடல் அலை. நல்குரவு? வறுமை. வறுமை. ஓகே. நோ பாவர்ட்டி எஸ்டிஜி கோல்ல எத்தனாவது? முதல் கோல் மேம். அப்ப நோ ஹங்கிரி? இரண்டாவது மேம். ஓகே. நான்மணிக்கடி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான்மணிக்கடிகை தொல்காப்பியர் கூறும் அம்மை வனப்பு வகையை சார்ந்தது. அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்தது. சரிதான். இது கரெக்டா? கரெக்ட் மேம். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்?
நான்மணி கடிகை கரெக்ட் தட் மேம். இஸ் ஆல்சோ நான்மணி கடிகை. ஓகே. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் யார் சொன்னது? அதாவது நீ வெல்லணும் அப்படின்னா சினத்தை விடு. நான்மணி வெல்வது கடிகை. வேண்டின் எஸ், வெல்வது வேண்டின் வெகுளி விடல், இது நான்மணி கடிகை. ஏளனமுக்கு இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆகடியம். அடுத்தது இளநா கடித்தல்னா என்ன? நான் கேட்டேனான்னு தெரியல. இளநா கடித்தல், இளநா கடித்தல் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து நான் 10 o'clock பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்போன்னா நம்ம ஜிஎஸ் கிளாஸ் முடிக்கும் போதே 10:50 ஆயிடுச்சு. இப்போ ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட் 11 பேர் இருக்கீங்க. நான் கேட்குறேன் தமிழ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல ஒரு 5 பேர் தான் இன்ட்ரெஸ்ட். மத்த 6 பேரும் ஆனா நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க. பட் உங்களுக்கு இது பிடிக்கல. அப்பனா அது என்ன சொல்லுவீங்க? அதுதான் இளநா கடித்தல்னு சொல்லுவாங்க. உடன்படாதது போல் காட்டுதல். அதாவது உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. ஓகேவா? அத காட்டுறது என்னன்னா ஆன்சர் பண்ணாமே கிளாஸ்ல இருக்கிறது. அந்த மாதிரி உடன்படாதது போல் காட்டுதல். அதுதான் வந்து இளநா கடித்தல். ஸோ சடனா இதுக்கு இது ரிலேட் ஆகிறது இல்ல. அது நீங்க எப்படியா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்றோம்ல ஊ வரிசை படிங்க. நீங்க டெய்லி ஒரு வரிசை 2 வரிசை படிச்சிருங்க. நான் கிளாஸ்ல ரேண்டமா இருந்தே கேட்பேன். இருந்து ஏ வரையில் கேட்பேன். நான் ரேண்டமா கேட்டுறேன். ஏன்னா நமக்கு இதுல 1 or 2 கொஸ்டின் வரலாம் இல்லையா? ஓகே மேம். அது போக இது ஒரு 34 பேஜஸ் தான் இருக்குங்கிறனால நம்ம ஈஸியா அதை முடிக்கிறோம். மத்தபடி கலைச்சொல் அது இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா எதுல இருந்து வேணா கேட்கலாம். எங்க இருக்கா மேம்? இது நான் அந்த குரூப்ல அனுப்பிச்சிருப்பேன், டெலகிராம் குரூப்ல. நீங்க நியூவாப்பா ஒரு டெலகிராம் குரூப் 10 மணி பட்டாசுன்னு சொல்லி ஒரு குரூப், அந்த குரூப்ல இருக்கும்பா. நீங்க ஃபைல்ஸ்ல போய் பாருங்க. ஓகே ஓகே. இல்லைனாலும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் அதை நீங்க வந்து அனுப்பிச்சிருங்கப்பா. அந்த குரூப்லயே போட்டுடுங்க. ஓகேவா? ஓகே மேம். நவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு. நவ், நாவாய், மரக்கலம். வௌங்கிறது வந்து நம்ம படிச்சிருப்போம் அந்த புக்ல 7thலயே படிச்சிருப்போம். வௌனா கவர்தல். கவர்தல். தேனா இறைவன். தெய்வம், இறைவர். நேனா நேசம், அன்பு. 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 தூணா உண்ணு. தூணா தூணா தூய்மை. தூய்மை. கூனா இது எல்லாமே அந்த 7th புக்ல இருக்கும். பூனா பூமி மேம். அழுத்த பொருளில் வரும், ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்றது. அழுத்த பொருளில் வரக்கூடிய இடைநிலை. ஏகாரம். அவனே செய்தான் அப்படிங்கிற மாதிரி. சோ அழுத்த பொருள்ல வந்து வரக்கூடியது. கையோட்டம்னா என்னப்பா? கையோட்டம் நிறைய நமக்கு ரொம்ப வெல்தியா இருக்கிறதா மேம்? ரொம்ப நல்ல கையோட்டம் போல இருக்குது அப்படிம்பாங்க. செல்வ நிலை அதிகமா இருக்கு. இதே அப்படியே ஆப்போசிட்டா கையை கடித்தல். மாசம் எண்டானா போது அப்படியே கையை கடிக்குது அப்படிம்பாங்க. லாஸ் ஆன மாதிரி. சோ பொருள் வந்து நட்டமாதல். காசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. கொடி விடுதல்னா என்ன அர்த்தம்? கொடி விடுதல். ஃபாஸ்டா போறதா? கொடி விடுதல்ங்கிறது மிகுதி அதிகமாகிறது. ஃபாஸ்ட் கூட வச்சுக்கலாம். மிகுதியாதல் அப்படின்னு அர்த்தம். கொடுத்தல். கொடுத்தல். ஒரு ஹெசிடேஷன். நடுங்கிறது. கை வந்து நடுங்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. கழுமலத்தில் நடைபெற்ற போர் பற்றி கூறக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல். கழுமலம் போர். களவழி 40 மேம். குட். களவழி 40. களவழி 40ஓட ஆசிரியர்ப்பா? பொய்கையார். பொய்கையார். மூவாதியார் என்ன எழுதியிருப்பாரு? மூவாதியார் மாறன் பொறையனார். இல்ல இல்ல. 5 70. 70. நீங்க சொன்ன மாறன் பொறையனார் என்ன எழுதியிருப்பாங்க? 5 பொறை வந்திருக்கா 5 மூவாதியார் வந்து 5 70. கார் 40 சொல்லுங்க. கார் 40 கண்ணன் கூத்தனார். ஓகே. கைநிலை யார் எழுதியிருப்பாங்க? கைநிலை புல்லாங்குடனார். செற்றார் எதிர்ச்சொல் சொல்லுங்க. செற்றார் எதிர்ச்சொல். உறவினர். பகைவர். உறவினர். செற்றார்னா யாருன்னா உறவினர். சோ அப்போ மீனிங் வந்து உறவினர். அப்ப இதுக்கு வந்து பகைவர் வருவாங்க. துஞ்சல் இதுக்கும் ஆப்போசிட் சொல்லிருங்க. துஞ்சலுக்கு ஆப்போசிட் சொல்லிருங்க. பகைவர் இல்ல மீனிங்.
செட்ரார்னா எதுக்குப்பா தானே பகைவர் மீனிங். செற்றார்னா உறவினர் தானப்பா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செட்ரார்னா மீனிங் பகைவர். கொடுக்கும். இல்ல மேம், அது செட்ரார்னா காப்போசிட் உறவினர். மீனிங் வந்து பகைவர் மேம். அப்படியா? சரி பார்க்கலாம். நான் அந்த ஒரு செய்யுள் லைன்ல இருந்து எடுத்தேன். சரி பார்க்குறேன். அதை நான் செக் பண்றேன். செற்றார் மட்டும் என்னன்னு நான் இப்ப போட்டுறேன். ஓகே. அப்ப செற்றார் பகைவரா? சரி நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் துஞ்சல் சொல்லுங்க. துஞ்சல்னா உறக்கமா மேம்? இல்ல எஸ், பயந்து செற்றார் கரெக்ட் தாப்பா. செற்றார்னா பகைவர்கள் தான் மீனிங். அப்போ நமக்கு ஆப்போசிட் வீடு தான் உறவினர் வரலாம். இல்லைன்னா என்னன்னு வரலாம்? பர் நண்பர் வரலாம். சோ செற்றார் வந்து பகைவர், விரோதிகள் அந்த மாதிரி கரெக்ட் தான். ஓகே. இது குறள்லயே இருக்கும். செற்றார் செயக்கிடந்த இல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. துஞ்சல்னா சொல்லுங்க. சோம்பலா மேம்? துஞ்சல்னா ஒரே சோம்பலா இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன வரும்? சுறுசுறுப்பு. ஆப்போசிட்டா வந்து சுறுசுறுப்பு. ஓகே. வேதை எந்த ஊரோட மருவு? வேதை. வேதாரண்யமா? வேதாரண்யம் தான் நம்ம வேதை அப்படின்னு சொல்றோம். திருமறை திருச்சீரளவா வேதை திரு வேதாரண்யம் தான். திருமறை காடு வரும்ல மேம்? வேதாரண்யம்க்கா வேதைக்கா? ஆமா மேம். இல்லையே. வேதார் திருமறை காடு. திருமறைக்காடு வேதாரண்யம். ஓகே. திருமறைக்காடு வேதாரண்யம். பட் மருவு அதோட ஷார்ட்டா நம்ம இப்படி சொல்றோம். இப்ப எப்படி திருச்சீரளவாய், திருச்செந்தூர் அப்படி ஓகே. சொல்றோம். அந்த மாதிரி சொல்றேன். கோயம்புத்தூர், கோவை அந்த மாதிரி. சிதம்பரம் இல்லை. இல்லையா? தில்லை நடராஜர். தில்லை. பூதரம்னா என்னப்பா? பூதரம் அதாவது ஒரே ஒரு மீனிங் தான். பூதரம், மாதிரம் இருக்கலாம். பல பொருள் குறித்த ஒரு சொல். மலை மலை இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. இத வந்து நம்ம மவுண்டன். ஓகே. அத மாதிரம்னு சொல்லுவோம். பூதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எந்த சொற்கள் 4 வகையான சொற்கள் இருக்குல்ல. பெயர் சொல், இடைச்சொல், உரிச்சொல், ஓகே, வினைச்சொல். எந்த சொற்கள் வந்து செய்யுளுக்கே உரிய சொற்கள் அப்படின்னு நன்னூலார் சொல்றாங்க? உரிச்சொல் மேம். உரிச்சொல் தான் நன்னூலுக்கே உரிய சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து எல் இருக்கு இல்லையா? அதோட பிஞ்சு வகை என்னன்னு சொல்லுவோம்? தேவநேய பாவாளரோட சொல்வளம்ங்கிறதுல வந்து நம்ம படிச்சிருப்போம். கவ்வை. பாக்கு அதோட இளம்பெயர்ப்பா? முலாய். ஓகே. பல பொருள் குறித்த ஒரு சொல் சொல்லுங்க. பாந்தல், பன்னகம், உரகம். பாம்பு மேம். பாம்பு. இது எல்லாமே எதைதான் டினோட் பண்ணும்? பாம்பு டினோட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி அளவு, மழை, மூங்கில். இது சொல்லுங்க பாப்போம். வரை மேம். வரை. வரை. குட். இது வரை போதும். இந்த வரை போதும்பா இன்னைக்கு எடுத்த கிளாஸ். அப்போ ஒரு அளவை சொல்லுது. வரைனா மழையும் சொல்லுது. வரை அப்படின்னா நமக்கு மூங்கிலையும் சொல்லுது. ஓகே. எனக்கு ஆட் ஆன் அவுட் சொல்லுங்க. கதவு, புகு, மாவு, அரசு. அரசு மேம். மற்றது எல்லாமே முற்றியலுகரம். இது மட்டும் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஓகே. நாடு ஒரு 2 3 கூட சொன்னாலும் ஓகே தான். நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப இதுவும் ஆட் ஆன் அவுட். இது எல்லாமே முற்றிலுகரம். இது வந்து குற்றியலுகரம். இரு சொற்களாக மட்டுமே, இரு எழுத்துக்களாக மட்டுமே வரும் குற்றியலுகரம் என்னன்னு சொல்லுவோம்? நெடில் தொடர் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. செவி புக இது என்ன இலக்கண குறிப்பு? 4ஆம் வேற்றுமை தொகை. செவி புக சொல்லு. இப்ப நான் காதுல நுழையிற மாதிரி சொல்லுன்னு நான் சொல்றேன். வியங்கோல் வினை முற்றா மேம். செவியில் புக. சோ இது டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? 7ஆம் வேற்றுமை தொகைப்பா. செவி புக சொல்லு. அவன் நல்லா காதுல விழுகிற மாதிரி சொல்லு. சோ காதில். அப்ப செவியில். இல் அப்படிங்கிறது இடப்பொருளில் வந்துள்ளது. சோ நம்ம 5ஆம்க்கு போகாம எதுக்குதான் போகணும்? 7ஆம் வேற்றுமை தொகை. 7ஆம் வேற்றுமை தொகைக்கு போகணும். புரியுதா? ஓகே மேம். நின்ற வேங்கை. நின்ற வேங்கை. பெயரச்சம் மேம். பெயரச்சம். பெயரச்சம் பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது மேம். வாட் டஸ் இட் மீன்? பலகை ஒளி
பல கை ஒளி. பொதுமொழி மேம். பொதுமொழி. இங்க ஓக்கு பதிலா கை ஒளி யோ கூட போடலாம். ஓகேவா? ஓகே. வாட் டஸ் இட் மீன்? இது என்ன மீனிங்? இது என்ன மீனிங்? பலகைனா பலகைனா ஸ்லேட்டோட சவுண்டு. பலக அப்படின்னா ஒரு பல பலகை நகர்த்துற, உட்கார பலகை நகர்த்துறோம், அந்த கொடுக்குற சவுண்ட். இது பல பல கை பேரோட ஹேண்ட் கிளாப் பண்றோம். சோ அதான் வந்து பலகை ஒளி. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமொழி. ஓகே. கான் அடை அப்படின்னு என்ன அர்த்தம்? கான் அடை. காட்டை அடை. இன்னொன்னு வந்து கால் நடை. காலால இன்னொன்னு வந்து நடக்கிறது. கால் நடை. காலால நடக்கிறது மேம். கால்நடை விலங்கு. வந்து 1 கால் 2 3. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விலங்கு. வந்து அனிமல், கால்நடை. வீட்டு விலங்குகள் அது மாதிரி. ரெண்டாவது காலால நடக்கிறது. அப்படியே காலார கொஞ்ச நேரம் நடந்து போறேன், அந்த இது. இது வந்து கான்னா காட்டு. காட்டை அடைக்கிறது. இப்பதான் நான் காட்டை வந்து அடைஞ்சேன், காலால நடந்து காட்டை வந்து அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? கீங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு என்னப்பா படிச்சோம்? கீ. தடை. 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 தடைன்னு தான் படிச்சோம். ஓகே. அழி வழக்கு சொல்லுங்க. மரபு தொடர் அழி வழக்கு. மரபு தொடர் சொல்லுங்க. வீண் வழக்கு மேம். வீண் வழக்கு. வீண் வழக்கு. வீண் வழக்கு. முளரினா என்ன? தாமரை. முளரினா தாமரை. கூ அப்படின்னா பூமின்னு சொன்னோம்ல. கூகை இருக்குல்ல, கூகை கோட்டான், இதுக்கு கூன்னு சொல்லுவோம். பி அப்படின்னா என்னன்னா, கிளிக்கு ஒரு மீனிங் நம்ம படிச்சோம். அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மீனிங் தான் பி அப்படிங்கிறது. அச்சம். அச்சம், பயம். அச்சம். நம்ம கிளிக்கு இன்னொன்னு பார்த்தோம், பலமுன்னு பார்த்தோமா? எஸ் மேம். ஓகே. கணானா என்ன? கனவு. இது கனவு. கனா கண்டேன். இக்கு வருமா வராதா? இது தனிக்குறிலுக்கு அடுத்து ஆகார சொல். தனிக்குறிலுக்கு அடுத்து ஆகார சொல். நிலா, சோறு இந்த மாதிரி சொன்னோம்ல. இதே கனவு கண்டேன் அப்படின்னா வராது. கனவு கண்டேன், அதுக்கு வருமா வராதா? வராது மேம். வராது. கனவு கண்டேன் வராது. கனவு கண்டேன் வராது. கனவு கண்டேன் அவ்வளவுதான் வரும். ஓகே. இந்த கணாக்கு என்ன மீனிங் அப்படின்னா, திரிகடகம் 3 பொருளால ஆனதுன்னு சொல்றோம்ல, அதுல ஒரு பொருளை தான் நம்ம கணா அப்படின்னு சொல்றோம். சுக்கு மிளகு திப்பிலியில திப்பிலிக்கு வந்து கணா அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்காமப்பா. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. குரத்தி என்ன மீனிங்? குரத்திங்கிறது குரத்தி வந்து ஒரு பெண். அந்த மலை. இந்த குரத்தி வந்து குறிஞ்சி நிலப்பெண். குரத்தி, குறவர், குரத்தி, அந்த குரத்தி வந்து குறிஞ்சி நிலப்பெண். இந்த குரத்தி வந்து என்ன அப்படின்னா, குரு இருக்காங்க இல்லையா, நம்ம டீச்சரோட ஒய்ஃபை தான் குரத்தி அப்படின்னு சொல்றாங்க. குருவோட மனைவியத்தான் வந்து குரத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. மேக்ஸிமம் ஓரளவு முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன டே நான் சொல்லியிருந்தேன்? இந்தியன் அக்ஷய் அர்ஜா டே, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி டே. ரெனியூவபிள் எனர்ஜி டே. ஒரு டைம் அந்த ஹிந்தி டேர்ம் சொல்லுங்க. எதுப்பா? ரெனியூவபிள் எனர்ஜிக்கா? ஹிந்தி டேர்ம் கேட்க மாட்டாங்க. இந்தியன் அக்ஷய் அர்ஜா டே. அர்ஜா கேட்டாலும் கேட்பாங்க. நம்ம ஆளுகளை வந்து எந்த கேட்டகரியிலையும் சேர்த்த முடியாது. எனக்கு இந்த டைம் பாருங்களேன், தமிழ் ஓரளவு ஈஸியா கேட்பாங்கன்னு தோணுது. கணாங்கிறது திரிகடகத்துல என்ன மேம் சொன்னீங்க? அதாவது உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்த திப்பிலி, அதாவது சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3 மருந்து பொருள்களால் ஆனது தானே. சோ அதுல ஒன் ஆஃப் த பொருள் திப்பிலிங்கிறத கணா. அது வந்து என்ன சொல்லினா 3 சுழினா. இந்த கணா 2 சுழி வந்து கனவுன்னு சொன்னேன். இதுக்கு வந்து அதுக்கு சொன்னேன். செம்மையர்னா என்னப்பா? பெண்கள். செம்மையர்னா சான்றோர். ஓகே. தப்பா சொன்னா ஒண்ணும் பிரச்சனை. மடவார்னா தான் என்ன சொல்லுவாங்க? பெண். பெண் கல்வி கற்கிற சிறப்பை பத்தி சொல்லக்கூடிய பாரதிதாசனோட குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு. உடும்பு நாக்கன்னா என்னப்பா? உடும்பு நாக்கன். உடும்பு நாக்கன்னா வஞ்சகம் பண்ணக்கூடிய நாக்கு மேம். வஞ்சகம் பண்றவங்கள தான் உடும்பு நாக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஈரொட்டுக்கு இப்ப என்ன பார்த்தோப்பா? ஈரொட்டுக்கு உறுதியின்மை. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நாலடியார் மேம். நாலடியார். விச்சைனா என்ன? கல்வி. எச்சம்னா என்ன?
கல்வி மேம். அதுவே எச்சம்னா மீதி. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. அப்ப எச்சம்ங்கிறது என்ன? சொத்து மேம், சொத்து. செல்வம். ஒருத்தங்களுக்கு சேர்த்து வைக்கிற செல்வம் என்ன? எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. அதை தவிர வேற எதுவுமே இருக்காது. மேம் அப்படின்னு ஈரோட்டு மீனிங் என்ன? ஈரோட்டு உறுதியின்மை. நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் அடுத்தது போயிட்டேன். ஈரோட்டுனா உறுதியின்மை. இந்த கிளாஸ் தான் நம்ம கேட்டோம் இல்ல? இந்த கிளாஸ்ல கேட்டேன்ல. ஆமா மேம். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் சொல்லுங்க. கூடலூர் கிழார் மேம். பொய்கையார் எதுக்கு வருவாரு? களவழி 40 மேம். புல்லாங்காடனார் கைநிலை. ஓகே. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லயே இருக்கக்கூடிய புறநூல் எத்தனை? 11. ஒரே ஒரு ஒண்ணு மேம் களவழி 40 மட்டும். ஒன்னே ஒண்ணுதான் களவழி 40. அது யாரது? பொய்கையாரோடது. இந்நிலை என எதை சொல்றோம்? இந்நிலை களவழி 40 இல்ல 5 60 மேம். 5 60 இந்நிலை இதெல்லாம் ஒரே நூலை தான் சொல்லுவாங்க. 5 70. கைநிலை தான் சொல்லுவாங்க. ஓகே. கைநிலை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஆசாரக்கோவைப்பு ஆசிரியர் திருவாய்மொழி. திருவாயின் மொழியார். 14 கீழ்கணக்கு நூல்ல பெருவாயின் மொழியார் கரெக்ட். புறநூல் 1. அறநூல் அல்லது நீதி நூல் எவ்வளோ? அகநூல் எவ்வளோ? அறநூல் 11. வந்து 6 மேம். அறநூல் 11, அகநூல் 6. அந்த 6 மட்டும் சொல்லிருங்க. ஏன்னா புறநூல் களவழி 40 சொல்லிட்டீங்க. அந்த அகநூல் 6 மட்டும் சொல்லுங்க. 5 50 5 50 5 70. அதே மாதிரி இன்னொரு 50 இருக்கும். திணைமொழி 50. திணைமொழி 50 யார் எழுதுனது? கனி மேதாவியர் மேம். அது வந்து திணை மாலை. அது வந்து திணை மாலை 150. சரி, இது ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கார் 40. அப்புறம் நம்ம இப்ப சொன்ன கைநிலை இருக்கு இல்லையா? சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் தான். கண்ணன் சேந்தனார் திணைமொழி 50பா. கார் 40 கண்ணன் கூத்தனார். சோ கண்ணன் சேந்தனார் கூத்தனார் கன்ஃபியூஸ் பண்ணா பண்ணுவாங்க. அதனால அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலா இது அவங்களே ஜிஎஸ் காரங்களே படிக்கணும். ஆக்சுவலி ஜெனரல் இங்கிலீஷ். சரி, அது நம்ம நாளைக்கு நாம இருந்தா சொல்லலாம். சரி, ஓகே. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேக்ஸிமம் செஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன். சரி, பார்க்கலாம். முடிஞ்சா நான் ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா இருந்தேன்னா நான் ஆஃப்டர்நூன் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே மேம். குட் நைட். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. குட் நைட். ஓகேப்பா. பாய்ப்பா. Thank you so much.